In the Ribu Gita, it is said that Bhavana, I am not the body, I am not the mind, I am Brahman, I am everything, is to be repeated again and again until this becomes the natural state. Bhagavan stayed with us every day while we chanted extracts from the Ribu Gita, which affirmed the reality of the self. It is true that he said that these repetitions are only an aid to self-inquiry, but they are a very powerful aid. By practicing this way, the mind becomes more and more attuned with the reality. When the mind has become purified by this practice, it is easier to take it back to its source and keep it there. When one is able to abide in the self directly, one doesn't need aids like this. But if this is not possible, these practices can definitely help one. Once Sri Bhagavan presented Sampurnamma with a copy of Ribu Gita and asked her to study the book. When she wanted to be excused on the ground that she did not understand a word of it, Sri Bhagavan persisted and asked her to read it all the same. It doesn't matter that you do not understand, he said. Still it will be of benefit to you. Thus, Sampurnamma's life, which had the full potential of becoming one of sorrow and grief due to early widowhood and childlessness, was transformed into an active and spiritualized way of life. ரிபுகீதை 26வது அத்தியாயம். அத்வைத சுரூபத்தில் அபேத நிஷ்டை உரைத்தல். அந்நியமோரணுவுமிலா கண்டத்தின் கண் அத்தியந்தம் தன்மயமாயிருக்கும் நிஷ்டை தன்னை நினக்கிவ்வோத்தில் நிதாக சொல்வேன் சாற்றியவா தன்மயமா சுகித்தீருப்பாய். பன்னுமிவை வேதத்தும் சாஸ்திரத்தும் பற்றமிக அரிதாகும் குஹ்யமாகும். பின்னுமிவை தேவர்க்கும் யோகிகட்கும் பெறமிகவும் அரிதாகும் பிரியமாமே. சத்தியச்சித் சுககனமாய் சலனமின்றி சகலர்க்கும் ஆன்மாவாய் சாந்தமாகி அத்வைத பூரணமாம் பிரம்மத்தின் கண் அலைமனதின் விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து சித்தமது வேறறவே கலந்தொன்றாகி க்ஷீரஜல நியாயம் போல் சேர்ந்திருக்கை புத்திரனே தன்மயமாம் நிஷ்டை என்று பூரணமாம் அறிஞரினால் புகழலாகும். வெகுவிதமாய் தோன்றியிடும் பேதமெல்லாம் விசாரிக்கில் ஒரு காலம் இலவே இல்லை. அகிலமுமே ஆன்மாவு கபினமான அகண்டபர பிரம்மம் என்றும் அது நான் என்றும் தகைமை மிகும் திடமான நிச்சயத்தை தப்பாமல் எப்போதும் அபியாசித்தே சகலமுமே இகந்து பர பிரம்ம தொன்றாய் சந்ததமும் தன்மயமாய் சுகித்திருப்பாய். விதம் விதமாய் விளங்கிய இத்வைத்தமெல்லாம் விசாரிக்கில் அதனிடையில் இல்லாததாகும். சிதமருவா காரிய காரணங்களெல்லாம் திலமளவும் எதனிடையில் இல்லாததாகும். எதனிடையில் மனது கலந்திருக்குங்காலை இத்வைத்த பயமனவும் இல்லாததாகும். அதன் மயமாய் துவைத்த பயம் மனவுமின்றி அசஞ்சலமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் சங்கல்ப விகல்பமில்லை, எதனிடையில் சாந்தியில்லை தந்தியில்லை, எதனிடையில் மனதுமில்லை மதியுமில்லை, எதனிடையில் மயலுமில்லை துணிவுமில்லை, எதனிடையில் பாவமில்லை அபவமில்லை, எதனிடையில் இத்வைத்த அறிவே இல்லை. அதன் மயமாய் துவைத்த பயம் மனவுமின்றி அசஞ்சலமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் தோஷமில்லை குணமுமில்லை, எதனிடையில் துக்க சுகம் எவையுமில்லை, எதனிடையில் மோனமில்லை வாக்குமில்லை, எதனிடையில் துவந்தம் ஏதொன்றுமில்லை, எதனிடையில் தேகமகம் எனலே இல்லை, எதனிடையில் திருஷ்யம் ஓரணுவுமில்லை, அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் காயிகமாஞ்செயலுமில்லை,
எதனிடையில் வாச்சிகமாம் செயலுமில்லை. எதனிடையில் மானதமாம் செயலுமில்லை. எதனிடையில் மற்றுமொரு செயலுமில்லை. எதனிடையில் பாவமரோ எவையுமில்லை. எதனிடையில் பற்று பலன் அணுவுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் கற்பனையே என்றுமில்லை. எதனிடையில் கற்பிப்போன் தானுமில்லை. எதனிடையில் பிரபஞ்சம் உதிக்கவில்லை. எதனிடையில் பிரபஞ்சம் இருக்கவில்லை. எதனிடையில் பிரபஞ்சம் ஒடுங்கவில்லை. எதனிடையில் எவையும் ஒரு காலுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் மாயையுடை தோற்றமில்லை. எதனிடையில் மாயை செய்யும் செயலுமில்லை. எதனிடையில் வித்யிலை அவித்யில்லை. எதனிடையில் ஈசனிலை ஜீவரில்லை. எதனிடையில் சத்துமில்லை அசத்துமில்லை. எதனிடையில் ஜெகத்தோற்றம் இறையுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் அநேகவித அமரரில்லை. எதனிடையில் இவருடைய சேவையில்லை. எதனிடையில் திரிமூர்த்தி பேதமில்லை. எதனிடையில் திரிமூர்த்தி தியானமில்லை. எதனிடையில் பரமசிவ வடிவுமில்லை. எதனிடையில் பரமசிவ தியானமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் பாகமுறும் கர்மமில்லை. எதனிடையில் பக்தியிலை ஞானமில்லை. எதனிடையில் பற்றியிடும் பயனுமில்லை. எதுவலது பரமபதந்தானுமில்லை. எதனிடையில் சாதனம் ஏதொன்றுமில்லை. எதனிடையில் சாத்தியமோரணுவுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் ஆக்கை பொறி உயிர்களில்லை. எதனிடையில் மனதுமதி சித்தமில்லை. எதனிடையில் அகங்காரம் அவித்யில்லை. எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை. எதனிடையில் சமஷ்டியிலை வேஷ்டியில்லை. எதனிடையில் சம்சார லேசமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் காமமோடு கோபமில்லை. எதனிடையில் லோபமோடு மோகமில்லை. எதனிடையில் மஸ்சரமும் மதமுமில்லை. எதனிடையில் மற்ற மன துகளுமில்லை. எதனிடையில் பந்தமெனும் மயலுமில்லை. எதனிடையில் மோட்சமெனும் மயலுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் ஆதியிலை அந்தமில்லை. எதனிடையில் அடிநடுவு முடிவுமில்லை. எதனிடையில் ஸ்தலமுமில்லை தெய்வமில்லை. எதனிடையில் தானமில்லை தர்மமில்லை. எதனிடையில் காலமில்லை தேசமில்லை. எதனிடையில் காண்கின்ற வஸ்து இல்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் சாதனமோ நான்குமில்லை. எதனிடையில் சத்குருனர் சீடனில்லை. எதனிடையில் வேறுபட ஞானமில்லை. எதனிடையில் விளங்கிடும் ஞானி இல்லை. எதனிடையில் உபயவித முக்தி இல்லை. எதனிடையில் ஒரு காலும் ஒன்றுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் வேத முதல் நூலுமில்லை. எதனிடையில் விசாரிக்கும் புருஷனில்லை. எதனிடையில் சங்கை சமாதானமில்லை. எதனிடையில் சாதிக்கும் பட்சமில்லை. எதனிடையில் தள்ளியிடும் பட்சமில்லை. எதனிடையில் தன்னையலாதெவையுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் செய்கின்ற வாதமில்லை. எதனிடையில் ஜயாபஜயம் எவையுமில்லை. எதனிடையில் வாச்சிய வாசகமுமில்லை. எதனிடையில் வசனிக்கும் வாக்குமில்லை. எதனிடையில் ஜீவபர பேதமில்லை. எதனிடையில் செரியும் உபாதிகளுமில்லை.
இல்லை. அதனிடையில் சங்கல்பம் மனவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் சிரவணமே ஆதி இல்லை, எதனிடையில் செரிகின்ற சமாதி இல்லை. எதனிடையில் சஜாத்திய பேதமில்லை, எதனிடையில் விஜாத்திய பேதமில்லை. எதனிடையில் சுகதமெனும் பேதமில்லை, எதனிடையில் சொற்பொருள்கள் எவையுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் மனவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் நரக பயம் அணுவுமில்லை, எதனிடையில் ஸ்வர்க்க சுகம் தானுமில்லை. எதனிடையில் அயன் முதலோர் உலகமில்லை, எதனிடையில் அங்கு பெரும் பேருமில்லை. எதனிடையில் பின்னுமுள உலகுமில்லை, எதனிடையில் பிரம்மாண்டம் எவையுமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் பொருந்தியிடும் பூதமில்லை, எதனிடையில் பௌத்திகமோர் அணுவுமில்லை. எதனிடையில் மமத இலை அகந்தை இல்லை, எதனின் மனோர் அஜ்ஜியமோர் அணுவுமில்லை. எதனிடையில் சங்கமெனோ தோஷமில்லை, எதனிடையில் சற்றுமொரு விகல்பமில்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் 3 வித தேகமில்லை, எதனிடையில் 3 வித அவஸ்தையில்லை. எதனிடையில் 3 வித ஜீவரில்லை, எதனிடையில் 3 வித தாபமில்லை. எதனிடையில் 5 வித கோஷமில்லை, எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் அறிவுற்ற பொருளே இல்லை, எதனிடையில் ஆவரண சக்தி இல்லை. எதனிடையில் விதமிதமாம் பேதமில்லை, எதனிடையில் விக்ஷேப சக்தி இல்லை. எதனிடையில் பின்னுமுள சக்தி இல்லை, எதனிடையில் பிரபஞ்சம் மயலே இல்லை. அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் கரணமெல்லாம் இலததாகும், எதனிடையில் கர்த்தாவும் இலததாகும். எதனிடையில் நிரதிசையானந்தம் தோன்றும், எது தானே நிச்சலமா நிலைமையாகும். எதனை அறிந்தடைகின்றோர் என்றும் மீளர், எதுவானோர் பவபந்தம் என்றுமேவர். அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனை அறிந்தனவரதம் சுகிப்போருக்கிங்கு எச்சுகமும் தச்சுகமாய் இலங்கா நேர்க்கும். எதையகமென்று அதிதிடமாய் அறிந்த பின்னர் எள்ளளவும் அந்நியமே இலததாகும். எதையகமென்று அதிதிடமாய் அறிந்ததாலே எவ்விதமாம் ஜீவருமே முக்தராவர். அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதையகமென்றதிடமாய் அறிந்தால் மற்றும் எள்ளளவும் இதரத்தை அறிய வேண்டாம். எதையகமென்றதிடமாய் அறிந்ததாலே யாவையுமே எப்போதும் அறிந்ததாகும். எதையகமென்றதிடமாய் அறிந்ததாலே எச்செயலும் செய்து முடிந்ததுவேயாகும். அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனையகம் பிரம்மெனோ நிச்சயத்தால் இடரவே எளிதாக அடையலாகும். எதனிடையன் நிச்சயமோ சாந்தமானால் ஏக பரிபூரண ஆனந்தம் தோன்றும். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இணையற்ற நிரதிசய திருப்தி மேவும். அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை எத்துயரும் எள்ளளவும் இலததாகும். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை யானியும் மற்றாரும் இலததாகும். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இப்பேதம் யாவையுமே இல்லாததாகும். அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இருமையற தான் தானாயிருக்கலாகும்.
எதனிடையில் மனதுலையை திருக்கும் காலை எள்ளளவும் தனக்கயலைய இலததாகும். எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இணையற்ற ஆனந்தம் ஒன்றே தோன்றும். அதனிடையில் சங்கல்பம் அனுபவமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதுதானே அகண்ட சதாகாரமாகும், எதுதானே அகண்ட சிதாகாரமாகும், எதுதானே அகண்ட சுகாகாரமாகும், எதுதானே அத்வைதாகாரமாகும், எதுதானே ஆன்மாவுக்கு அபிநமாகும், எதுதானே அகண்ட பரபிரம்மமாகும், அதுதானே நான் என்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதுதானே யானாகும் நீயுமாகும், எதுதானே மற்றுமுளோராருமாகும், எதுதானே அகிலவதிஷ்டானமாகும், எதுதானே அணுவுமிலாதேகமாகும், எதுதானே அத்தியந்த சுத்தமாகும், எதுதானே அகண்ட பரிபூன்றமாகும், அதுதானே நான் என்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் விருத்தியெல்லாம் இலததாகும், எதனிடையில் வேரணவும் இலததாகும், எதனிடையில் அகந்தையெல்லாம் அடங்கலாகும், எதனிடையில் ஆசையெல்லாம் அழிந்தே போகும், எதனிடையில் மனது முதல் மறிப்பதாகும், எதனிடையில் மயக்கமெல்லாம் நசிப்பதாகும், அதுவகமென்றதிடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் தேக முதல் தெரியதாகும், எதனிடையில் திருஷ்யமே திகழதாகும், எதனிடையில் சித்தமுமே மரித்து போகும், எதனிடையில் ஜீவனுமே கலந்ததாகும், எதனிடையில் நினைவையும் லயித்து போகும், எதனிடையில் நிச்சயமும் நசித்ததாகும், அதுவகமென்றதிடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் தியானமெல்லாம் லயிப்பதாகும், எதனிடையில் யோகமெல்லாம் இறப்பதாகும், எதனிடையில் அஜ்ஞானோ மறிப்பதாகும், எதனிடையில் ஞானமுமே நசிப்பதாகும், எதனிடையில் விவகாரம் இலததாகும், எதுதானே பரமார்த்த நிலைமையாகும், அதுவகமென்றதிடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதனிடையில் கலந்திடுவோன் சுகமே சார்வன், எதனிடையில் கலந்திடுவோன் துயரை மேவான், எதனிடையில் கலந்திடுவோன் எவையும் காணான், எதனிடையில் கலந்திடுவோன் பிறப்பே சாரான், எதனிடையில் கலந்திடுவோன் பிரிவே மேவான், எதனிடையில் கலந்திடுவோன் பரமேயாவன், அதுவகமென்றதிடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எது சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் பரமசிவ ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் பரிசுத்த ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் பரமபத ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் பிரஜான ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் பரதத்வ ஸ்வரூபமாகும், அதுதானே அகமென்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எது சாட்சாத் சுத்த பர ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் சுககனமாம் ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் சூக்ஷ்ம பர ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் சுயஞ்சோதி ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் அத்வைத ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் அகண்டார்த்த ஸ்வரூபமாகும், அதுதானே அகமென்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எது சாட்சாத் சத்தியமாம் ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் சாந்தபர ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் நித்தியமாம் ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் நிர்குணமாம் ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் ஆன்மாவாம் ஸ்வரூபமாகும், எது சாட்சாத் அகண்டபர ஸ்வரூபமாகும், அதுதானே அகமென்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். எதுதானே விவகார தனித்துமாகும், எதுதானே பரமார்த்த தனுவுமாகாது, எதுதானே சத்தியச்சித் சுகமேயாகும், எதுதானே சந்ததமும் சாந்தமாகும், எதுதானே தனக்கனியம் அலததாகும், எதுதானே தானாக தனித்திருக்கும்,
அதுதானே அகமென்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய். இந்த விதம் தன்மயமாம் நிஷ்டை தன்னை இருமையற நிதக நினைக்க சிக்கலானேன். சந்ததமோ இடையறவே பழக நின்ற சலனமிலா அகண்டபர நிச்சயத்தால் அந்தவித நிஷ்டைதனை அடைந்தவற்றால் அனவரதம் ஆனந்தம் அனுபவிப்பாய். பிந்தியொரு காலத்தும் பவத்தின் துன்பம் பிரம்மமயமான நினக்கிலவே இல்லை. சத்திய சேசுகனமாம் பரமேயெல்லாம் சந்ததமும் அது நான் என்று அபியாசிக்கும். சுத்தபர வாசனையால் மலினமாக சொல்லியிடும் வாசனைகள் அனைத்தும் தள்ளி புத்திரனே பின்பதையும் இழந்த போதும் பூரணமாயிருப்பதுவாம் நிஷ்டை மேவி அத்வைத பரபிரம்மமயமேயாகி அகண்டமதாயிருப்பதுவாம் முக்தி சார்வாய். சொலுமலின வாசனையோ மனத்தின் தர்மோ சுத்தபர வாசனையோ மனத்தின் தர்மம். அலையும் ஒரு வாசனையும் பரத்துக்கில்லை ஆதலினால் அம்மயமாம் நிஷ்டை சார்ந்து மலினமென சுத்தமென மதிக்கப்பட்ட மனதுடைய வாசனைகள் ஒன்றுமின்றி சலனமிலா சிலை போலும் காஷ்டம் போலும் சற்றேனும் சலியாமல் சுகித்திருப்பாய். அகண்டபர பாவனையே செய்தவற்றால் அந்நியமாம் நினைவையும் மறந்த பின்னர் புகன்ற பர பாவனையும் மறந்த போதும் பூரணமாம் பரபிரம்ம மைமையாவாய். ஜெகந்தனிலே எந்த மகா பாவியேனோ செப்பியிடும் இப்பொருளை கேட்டுணர்ந்தால் அகந்தனிலே உள்ள மகா பாவமெல்லாம் ஐந்தன்னோன் அகண்டபர வடிவேயாவன். எல்லையிலா வேதமெல்லாம் சித்த சுத்திக்கு ஹேதுவதாம் உபாசனையை முன்பங்கங்கே சொல்லியதால் சித்தத்தின் சுத்தியூற்றோர் சுகமாக மோட்ச நிலை சார்வதற்கே. அல்லலிலா ஆனந்த கனமேயான அகண்ட பரிபூரணமாம் பரசிவத்தில் கல்லனவே அசையாமல் கலந்திருக்கும் களங்கமிலா நிஷ்டையினை காட்டிற்றன்றோ. ஆதலினால் அறிவதெல்லாம் சிவமே என்றும் அச்சிவமே நான் என்றும் பழகப்பட்ட சாதகமாம் உபாசனையால் சித்த சுத்தி சார்ந்ததனால் தன்மயமாம் நிஷ்டை கூடி பேதமிலா மோட்ச நிலை பெறலாம் இங்கே பேசியது சத்தியமே என்பதாக போதமுற ரிபுமுனிவன் நிதகனுக்கு பூரணமாம் நிஷ்டையினை புகன்றான் மன்னோ. சச்சிதானந்தமாகிய வஸ்துவே சந்ததம் அகம் என்று புரிந்திடும் நிச்சயந்தனீனால் அதில் ஏகமாய் நிற்பதாகிய தன்மய நிஷ்டையால் தொச்சமாம்பவ பந்தம் விடுத்துடன் தூய முக்தி அடைந்திடலாமெனல் உச்ச ஆனந்த தாண்டவ மாடுனம் உத்தமேஷன் கண்ட ஸ்வரூபமே நம் உத்தமேஷன் கண்ட ஸ்வரூபமே. ரிபுகீதை 27வது அத்தியாயம். சுத்த சொரூப அனுசந்தானத்தால் சாந்தி உரைத்தல். சத்திய சேத் சுககனமாம் பிரம்ம மாத்திரம் சந்ததமும் சலியாமல் உள்ளதென்றும் இத்வைத்தம் எள்ளளவும் இல்லை என்றும் எவ்விதமாம் பொருளை நினைக்கின்னம் சொல்வேன். உத்தமமாம் இப்பொருளை ஒரு காலேனோ உள்ளபடி உரமாக கேட்டுணர்ந்தோன். அத்வைத பரபிரம்ம மாத்திரமாகி அகண்ட பர மோட்சத்தை அடைவனன்றே. சத்தியமாய் சமமாகி சாந்தமாகி சலனமிலா சாசுவத சுபவமாகி நித்தியமாய் நிர்குணமாய் நிமலமாகி நிரஞ்சனமாய் நிரமயமாய் நிர்விகல்ப சித்துருவாய் செறிந்த பர பிரம்மம் ஒன்றே சிதையாமல் எப்போதும் இருக்கும் வஸ்து. அத்வைத பூரணமாம் பிரம்மத்துக்கிங்கு அந்நியமாய் அணுவேனும் இலவே இல்லை.
துவந்தமுறும் துவைத்தமுறு காலுமில்லை, தோற்றியிடும் தோற்றமெல்லாம் பரமேயாகும். பந்த முதல் பலவிதமாம் பகுப்பே இல்லை, பார்க்கின்ற பார்வையெல்லாம் பரமேயாகும். சந்ததமும் சகலமுமே சற்றுமில்லை, சகலமென காண்பதெல்லாம் பரமேயாகும். அந்தமில்லா அகண்டைக ரசமேயான அகம் பிரம்மம் அகமெனவே அனுசந்திப்பாய். தேக முதல் ஒரு பொருளும் என்றுமில்லை, திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பரமேயாகும். போக முதல் ஒரு பொருளும் என்றுமில்லை, புலமுறவே காண்பதெல்லாம் பரமேயாகும். மோக முதல் ஒரு பொருளும் என்றுமில்லை, முன்னிலையாய் காண்பதெல்லாம் பரமேயாகும். ஆகுமயல் அணுவுமில்லாத கண்டமான அகம் பிரம்மம் அகமெனவே அனுசந்திப்பாய். சத்திய ஞான ஆனந்த சொரூபமே நான், சலனமிலா சுத்தபர சொரூபமே நான். நித்திய நிஷ்களமான சொரூபமே நான், நிரஞ்சனமாய் நிறைந்த பர சொரூபமே நான். இத்வைத்தோ எவையுமிலா சொரூபமே நான், ஏக பரிபூரணமாம் சொரூபமே நான். அத்வைத்தமான பர சொரூபம் நான் என்று அயலறவே அனவரதம் அனுசந்திப்பாய். பேதமிலா சத்தான சொரூபமே நான், பிறங்கியிடும் சித்தான சொரூபமே நான். கேதமிலா ஆனந்த சொரூபமே நான், கேவலமாம் சாந்தபர சொரூபமே நான். ஜாதி குலம் எவையுமிலா சொரூபமே நான், சம்சார லேசமிலா சொரூபமே நான். ஆதியிலா அகண்டபர சொரூபம் நான் என்று அயலறவே அனவரதம் அனுசந்திப்பாய். சூக்ஷ்மமாய் செறிந்த பர சொரூபமே நான், சுத்த பரமானந்த சொரூபமே நான். தாக்குமொரு பற்றுமிலா சொரூபமே நான், தான் தானாய் தனித்த பர சொரூபமே நான். நீக்கமர நிறைந்த பர சொரூபமே நான், நிகில பரிபூரணமாம் சொரூபமே நான். ஆக்கை முதல் உபாதி இலா சொரூபம் நான் என்று அயலறவே அனவரதம் அனுசந்திப்பாய். சர்வமுமாய் தெரிகின்ற சொரூபமே நான், சர்வமெனும் சொல்லவுமிலா சொரூபமே நான். நிர்மலமாய் நிகழ்கின்ற சொரூபமே நான், நித்திய விஞ்ஞானகன சொரூபமே நான். சுருதி முதற்க கோச்சரமான் சொரூபமே நான், சுத்த பர பிரம்மெனும் சொரூபமே நான். இருமையிலா ஏக பர சொரூபம் நான் என்று இடையறவே எப்போதும் அனுசந்திப்பாய். ஜனன முதல் ஷட்பாவ விகரமின்றி சந்ததமும் சின்மாத்திர சொரூபமாகி, மனது முதற் கெட்டாத வஸ்துவாகி, மாயை முதல் உபாதிகளோர் அணுவுமின்றி, பனுவியிடும் ஈசத்வ ஜீவத்வங்கள் பற்றியிடா அகண்டபர பிரம்மம் தானே. அனவரதம் அகமெனவே இடைவிடாமல் அத்தியந்த ஆதரவோடு அனுசந்திப்பாய். ஓதியிடும் உடல் மூன்றும் அவஸ்தை மூன்றும், உரைத்தவற்றபிமானி மூன்றுமின்றி, ஜாதி குலம் முதலியவர் உபாதி தர்மம் சற்றுமொரு காலத்தும் பற்றதாகி, வேத முதல் பலவிதமாம் சாஸ்திராதி விளக்கியிடும் விபுவான அறிவாய் நின்ற வேதமிலா அகண்ட பர பிரம்மம் தானே எப்போதும் யானனவே அனுசந்திப்பாய். ககன முதல் கல்பிதமாய் தோன்றா நின்ற காரிய காரணமான ஜகத்தே இல்லை. பகரு ஜக சிருஷ்டி முதல் செய்ய நின்ற பதுமசனே முதலியமும் மூர்த்தி இல்லை. வெகுவிதமாய் அங்கங்கே விளங்கா நின்ற வேறுபடும் வாச்சிய வாசகமே இல்லை. அகிலமுமே அகண்ட பர பிரம்மென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய். தக்க ஜயம் அபஜயமற்றவையுமில்லை, சாரும் லாபாலாபம் எவையுமில்லை. துக்க சுகம் துதி நிந்தை எவையுமில்லை, துவைத்தமில்லை அத்வைத்தம் தானுமில்லை. முக்குணமும் அதன் செயலும் எவையுமில்லை, மூலமதாம் அஜானம் தானுமில்லை.
அக்ஷரமாம் பரபிரம்மம் மனித்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய். காலமுதல் கல்பனைய இளமையாலே காண்கின்ற காட்சி முதல் இருப்பதெங்கே? ஸ்தூல முதல் காத்திரமே இளமையாலே தொடர்கின்ற பவபந்தம் இருப்பதெங்கே? மூலமதாம் அஜ்ஞானோ இளமையாலே முளைக்கின்ற அதன் செய்கை இருப்பதெங்கே? ஆலயமாம் பரபிரம்மம் அனைத்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய். சஞ்சலமாம் மானதமே இளமையாலே சங்கல்ப விகல்பங்கள் இருப்பதெங்கே? பஞ்சமகாபூதமுமே இளமையாலே பலவிதமாம் பௌதிகமிங்கிருப்பதெங்கே? தஞ்சமெனோ தேவதைய இளமையாலே தான் செய்யும் பூஜை முதல் இருப்பதெங்கே? அஞ்சனமில் பரபிரம்மம் அனைத்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய். சித்தமுறோ விருத்திகளே இளமையாலே ஜெகமுதலின் சிந்தனை இங்கிருப்பதெங்கே? புத்தியனோ நாமமுமே இளமையாலே பொருள்களுணர் நிச்சயம் இங்கிருப்பதெங்கே? இத்வைத்தம் எள்ளளவும் இளமையாலே ஏகமென எம்புதலும் இருப்பதெங்கே? அத்வைத பரபிரம்மம் அனைத்தும் என்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய். இங்கல்ப அகங்காரம் இளமையாலே யானெனதென்றெண்ணந்தான் இருப்பதெங்கே? சங்கல்பம் யாவையுமே இளமையாலே சரித முதல் தோற்றந்தான் இருப்பதெங்கே? பொங்குற்ற பொறிகளெல்லாம் இளமையாலே புலனான சப்தாதி இருப்பதெங்கே? எங்கோற்ற எப்பொருளும் பிரம்மென்றும் இதுதானே யான் என்றும் அனுசந்திப்பாய். சர்வமுமே அகண்டபர பிரம்மென்றும் சந்ததமோ அப்ரம்மோ நானே என்றும் இருமையிலா பாவனைய இடைவிடாமல் எப்போதும் முயற்சியுடன் செய்தவற்றால் மறுவிய உலகமெல்லாம் உண்மை என்றும் மற்றிந்த தேகாதி நானே என்றும் ஒருமையிலா விபரீதம் ஒழித்த போதும் உணர்வொருவாம் பரபிரம்ம மாத்திரமாவாய். சர்வமுமே பரபிரம்மோ சத்தியம் தான் சந்ததமும் அதுவே நீ சத்தியம் தான். பரவிய வர்த்தத்தில் சங்கையில்லை பரமசிவன் தன்னானை பரமார்த்தம் தான். அரியவனே ஆதலினால் நீ எப்போதும் அகிலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் ஒருமை தரும் பாவனையே செய்தவற்றால் உணர்வொருவாம் பரபிரம்ம மாத்திரமாவாய். அகண்டபர மோட்சத்தை அடைவதற்கிங்கு அதிதிடமாம் அகம் பிரம்ம நிச்சயம்தான். ஜெகந்தனிலே முக்கிய காரணமாம் ஐந்த செப்பியது சத்தியமே சங்கையில்லை. புகன்றருளும் சத்குருவின் வசனத்தாலும் பூரணமாய் பழகியதன் பழக்கத்தாலும் அகந்தனிலே அகம் பிரம்ம நிச்சயம்தான் அதிதிருடமாம் மற்றதனால் மோட்சம் பேராம். ஆதலினால் அகம் பிரம்ம நிச்சயம்தான் அதிதிருடமாய் மோட்ச நிலை அடையும் மட்டும் ஏதமிலா என்னுடைய வாக்கியத்தால் எப்போதும் எள்ளளவும் இடைவிடாமல் பேதமிலா அகம் பிரம்ம நிச்சயத்தை பிரியமுடன் திருடமாக அபியாசித்து வீதலுறும் விகல்பமெல்லாம் மிகுந்த போதும் வேறுபடா மோட்ச நிலை மேவுவாயே. யான் தானே எவைக்கும் அதிஷ்டானமானோன் யான் தானே யாவையுமாய் இலங்கா நின்றோன் யான் தானே எவையுமிலாதேகமானோன் யான் தானே யாவர்க்கும் ஆன்மாவானோன் யான் தானே அகண்டபர பிரம்மமானோன் யான் தானே அத்வைத சொரூபமானோன் யான் தானே யானாக இருப்போன் என்னும் ஏகபர பாவனையால் சாந்தனாவாய். யான் தானே அறிவான சொரூபமானோன் யான் தானே ஆனந்த சொரூபமானோன் யான் தானே அழிவற்ற சொரூபமானோன் யான் தானே அகண்டபர சொரூபமானோன் யான் தானே ஏகபர சொரூபமானோன் யான் தானே இதரமிலா சொரூபமானோன்
யான் தானே யானான சொருபமென்னோ ஏகபர பாவனையால் சாந்தனாவாய். பரமசிவன் திருவுருவம் மானோ நானே, பரமசிவ பூஜனையும் மானோ நானே. ஹரியுடைய திருவுருவம் மானோ நானே, அவ்வரியின் பூஜனையும் மானோ நானே. விரவு விதி திருவுருவம் மானோ நானே, விதம் விதமாம் எப்பொருளும் மானோ நானே. இருமையிலா பரபிரம்மம் மானோ நான் என்று ஏகபர பாவனையால் சாந்தனாவாய். சுரரசுரர் மானுடரும் மானோ நானே, சுழல்கின்ற திரியக்கும் ஆனோ நானே. பிரிவு பெறும் உலகமெல்லாம் மானோ நானே, பிரம்மாண்ட கோட்டிகளும் மானோ நானே. சரமச்சரம் எப்பொருளும் மானோ நானே, ஜெகஜீவ பரங்களெல்லாம் மானோ நானே. இருமையிலா பரபிரம்மம் மானோ நான் என்று ஏகபர பாவனையால் சாந்தனாவாய். இதுவெனவே தெரிவதுவும் மானோ நானே, யானியாய் தெரிவதுவும் மானோ நானே. அதுவெனவே தெரிவதுவும் மானோ நானே, அந்நியமாய் தெரிவதுவும் மானோ நானே. எதுவெதுவாய் தெரிவதுவும் மானோ நானே, எப்போதும் எல்லாமும் மானோ நானே. அதிசயமாம் பரபிரம்மம் மானோ நான் என்று அகண்டபர பாவனையால் சாந்தனாவாய். சித்த முதல் திருஷ்யமும் மானோ நானே, சின்மயமாம் திருக்குருவும் மானோ நானே. புத்தியுறும் விருத்தியெல்லாம் மானோ நானே, பொருந்துமதன் விஷயமெல்லாம் மானோ நானே. இத்வைத பேதமெல்லாம் மானோ நானே, இல்லதுளதென்பதெல்லாம் மானோ நானே. அத்வைத பரபிரம்மம் மானோ நான் என்று அகண்டபர பாவனையால் சாந்தனாவாய். ஒரு பொருளும் ஒரு காலும் ஜனிக்கவில்லை, ஒரு காலும் ஜனியாதிங்கிருப்பதெங்கே. விரிவுறவே ஜனியாதும் மற்றிராதும் வீதலடைந்திடுமென்ன விளம்பலெங்கே. அரியவனே ஆதலினால் அகண்டமான அத்வைத பிரம்மத்து கயலே இல்லை. சர்வமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சரியாத பாவனையால் சாந்தனாவாய். எப்பொருளும் எங்கேனோம் இருக்குமாகில் இவ்விதமாய் இஃதுளதென்று எம்பல் வேண்டும். சிற்பொருளே அன்றியொரு பொருளும் என்றும் சிறிதுமிலா தன்மையினால் எம்புதற்கிங்கு அற்பமுமே இடமில்லை. ஆதலாலே அகண்டபர பிரம்ம வடிவான வெண்ணில் சொற்பொருளோர் அணுமிலை என்ற போதும் சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய். சலமனதே ஒரு காலம் இலவே இல்லை, சார்மனத்தின் விகல்பங்கள் இருப்பதெங்கே. திலமளவும் ஒன்றும் ஒரு காலுமில்லை, திகழ்வதெல்லாம் அகண்டபரமான நான் என்று. அளவில் பர பாவனையால் விகல்பமெல்லாம் அழிந்தவுடன் அசைவற்றோர் அயலுமற்று சொலன் மறுவா சுத்த பர சொரூபமாகி சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய். அகிலமுமே பிரம்மமதாம் அதுவே நானாம் அகண்ட பரிபூரணமாம் பரநான் நீங்கள். நிகழ்பல பேதமிலா பரநான் என்னோ நிரதிசையானந்த பரோ நானே என்னும். மகிழ்வு தரும் பாவனையும் மறந்தே போதும் மனவாக்கு கெட்டாத வஸ்துவான சுககனமாம் பரபிரம்ம சொரூபமாகி சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய். படருமகம் விருத்திக்கு விஷயமான பலவிதமாம் துவைத்தமொரு காலுமில்லை. தொடருமிதம் விருத்திக்கு விஷயமான துவைத்தமுமே ஒரு காலும் இலவே இல்லை. ஜடமருவா சின்மயமாம் பிரம்மம் ஒன்றே சந்ததமும் உளதென்றும் அது நான் என்றும். திடமருவம் அனுபூதி அடைந்த போதும் தியங்காது மிகவும் உபசாந்தனாவாய். சிரவணமும் சிந்தனையும் சிறிதுமில்லை, செய்கின்ற தியானமில்லை சமதியில்லை. விரவிலய விக்ஷேப கஷயமில்லை, விளங்கிரச சுவாதமில்லை வேறொன்றில்லை. சர்வமுமே சண்மயமாம் பிரம்மம் என்றும் சந்ததமோ அப்ரம்மோ நானே என்றும். இருமையிலா அனுபூதி அடைந்த போதும்
இயங்காது மிகவும் உபசாந்தனாவாய். சகலமுமே பிரம்மெனோ நிச்சயத்தால் ஜெகமுதலிதுண்மையெனும் பிராந்தி நீங்கும். திகழ் பிரம்மோ நான் என்னோ நிச்சயத்தால் தேகமுதல் நான் என்னும் பிராந்தி நீங்கும். தகுமகனே ஆதலினால் எல்லாமென்றும் தற்பிரம்மம் தான் என்றும் அது நான் என்றும் வெகுதிடமாம் அனுபூதி அடைந்த போதும் வேறறவே மிகவும் உபசாந்தனாவாய். மறுவியிடும் ஜீவனிலை ஈசனில்லை, மாயையிலை அவித்யிலை மற்றொன்றில்லை. இருமையனோ இத்வைதம் எவையுமில்லை, யாவைக்கும் மூலமதாம் பிரகிருதியில்லை. ஒரு பொருளும் ஒரு காலம் இலவே இல்லை, உள்ளதெல்லாம் ஏகபர பிரம்மென்றும் பிரம்மமதே நான் என்றும் அனுபவத்தை பெற்றதனால் பரம உபசாந்தனாவாய். புத்தியிலை சித்தமிலை மனதுமில்லை, புகழுமகங்காரமிலை பூதமில்லை. சப்தமிலை ஸ்பர்சமிலை ரூபமில்லை, சார்கின்ற விரதமிலை கந்தமில்லை. பக்தியிலை ஞானமிலை கர்மமில்லை, பந்தமிலை மோட்சமிலை பகுப்பையில்லை. அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அது நான் என்றறிவுற்றம் மயமேயாவாய். முக்தநிலை பெத்தநிலை சுத்தனில்லை, மூடநிலை விவேகியிலை ஞானியில்லை. உத்தமனாங்குறவனிலை சீடனில்லை, ஓதியவான் ஆன்மான் ஆன்ம விவேகமில்லை. விஸ்தரமாம் தியானமில்லை யோகமில்லை, விதவிதமாம் யோகாங்கந்தாமுமில்லை. அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அது நான் என்றறிவுற்றம் மயமேயாவாய். பதம் பதமாய் சொல்லியிடும் நாமமில்லை, பதார்த்தமென தோற்றியிடும் உருவமில்லை. விதமிதமாய் விளங்கிய எப்பொருளுமில்லை, விரிந்த ஜக ஜீவபரம் எவையுமில்லை. சுதந்திரமாய் ஒரு காலம் ஒன்றுமின்றி, சுத்தமதாய் உளது பர பிரம்மம் ஒன்றே. நிதந்தவிராத பிரம்மோ நானே என்னும் நிலை பெற்ற ஞானத்தால் முக்தனாவாய். இல்லையென இயம்பியிடும் பொருளுமின்றி, இங்குளதென்று எம்பியிடும் பொருளுமின்றி. சொல்லியிடும் சொற்பொருளோர் அணுவுமின்றி, சும்மாவே இருந்து மகாமௌனியாகி. அல்லலிலா அகண்ட பரானந்தமேவி, அநாதிபவ துக்கங்கள் அனைத்தும் தீர்ந்து. கல்லனவே திருடமான பரஞானத்தால் கல்பனையோர் அணுவுமிலா முக்தி சார்வாய். அறிவுற்றதனித்துக்கோ மதித்தமாகி, 64 கலை கதித்தமாகி. செறிவுற்ற கலைக்கெல்லாம் சாரமாகி, சென்மாத்திர வடிவாகி செயலொன்றின்றி. கரையற்று குணமற்று குற்றமற்று, காண்கின்ற கற்பனைகள் அனைத்துமற்று. நிறைவுற்ற நிச்சலமாம் பரஞானத்தால் நிர்பயமாய் நிற்கின்ற முக்தி சார்வாய். சுருக்கமுற சொல்லியிடும் பொருளை கேளாய், சொன்னதெல்லாம் பரபிரம்ம சொரூபமேயாம். நெருக்கமுறும் சொரூபமதே நீயு நானோ, நிகிலருமாம் நிதாக இதில் ஐயமில்லை. இருக்கும் முதல் மறைமுடியின் பொருளுமீதே, யமதீசன் எமக்கருளும் பொருளும் ஈதே. தருக்கமுடன் உறுதியிடும் பொருளும் ஈதே, தத்துவ ஞானிகள் உணரும் பொருளும் ஈதே. தோற்றியிடும் தோற்றமெல்லாம் பரமே என்றும், துவைத்தமில அப்பரமோ நானே என்றும். சாற்றிய இவ்வர்த்தத்தில் சங்கையில்லை, சம்புபதம் தன்னானை சத்தியம் தான். போற்றிய இவ்வர்த்தத்தை சிரத்தையோடே, புரையறவே நித்தியமும் கேளா நின்றோர். வேற்றுமையில் சின்மாத்திர சொரூபமான விமலபர வடிவாகி முக்தராவர். சாதனமோ 4 முழ அதிகாரிக்கு, சாற்றிய இவ்வர்த்தத்தை கருணையாலே. மாதவனி புகழ்வாயேன் மற்ற நோனோ, மகத்தான பரபிரம்ம ஜானமேவி. ஏதமுறும் பவதோக்கம் அனைத்தும் தீர்ந்திங்கு, இணையற்ற பரபிரம்மானந்தமுற்று. பேதமிலா பரபிரம்ம வடிவேயாவன், பேசியதில் சந்தேகம் அணுவுமில்லை.
இரவி முதல் ஜோதியினால் விளக்க ஒண்ணா இதய இருள் மிகுந்த வெறு மூடனேனும் நிர்மலமாம் இப்பொருளை நித்தியமாக நியமமுடன் கேட்டபடி படிப்பானாகில் பரமசிவ கருணையினால் மற்ற நோனோ பரஞான ஜோதியினை அடைந்தயத்தால் இருதயமார் அஞ்ஞான இருளை நீக்கி ஏகபர சிவவடிவாய் முக்தனாவன். புத்திரனே வெகுவிதமாய் விளம்பி என்ன பூரணமாம் சிவகருணை பொருந்தினோர்க்கே உத்தமமாம் இப்பொருளை கேட்பதற்கும் ஊனமர தினந்தோறும் படிப்பதற்கும் பக்தி வரும் மற்றவரே ஜீவன் முக்தி பதமே வித்தேகமிலா முக்தி சார்வர். சத்தியமே என்று ரிபு நிதகனுக்கு சலனமிலா பரம்பொருளை சாற்றினானே. பிரம்மமல்லது வேறிலை என்பதும் பிறங்குமெப்பொருளும் பரமென்பதும் இருமையில் பரமேயகம் என்பதும் ஏகபாவனையாகும் இது என்பதும் ஒருமை மேவிய ஞானமீதென்பதும் ஓங்கு முக்தியீதென்பதும் யாவுமே பரம ஆனந்த தாண்டவமாடுனம் பரசிவன் தன்ன கண்ட ஸ்வரூபமே நம் பரசிவன் தன்ன கண்ட ஸ்வரூபமே. ரிபுகீதை 28வது அத்தியாயம் 4 மகா வாக்கியார்த்தம் உரைத்தல். சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதாகி குஹ்யமாகி சுருதிமுடி அனைத்திலுணர் சாரமாகி சுத்தமதாம் பரபிரம்ம சொரூபம் தன்னை இருளறவே நேராக அறிவிக்கின்ற இயல்புள்ள 4 மகா வாக்கியத்தின் பொருளினை இங்கெல்லோர்க்கும் ஹிதமையாக போன்ற சிவன் புகன்றபடி புகழுவாமே. பெருமை மிகும் இருக்கும் அறை முடியிலுள்ள பிரஜானம் பிரம்மெனும் வாக்கியம் ஒன்றாம். இருள் மறுவா யஜுர்வேத முடியிலுள்ள இலகும் அகம் பிரம்மாஸ்மி வாக்கியம் ஒன்றாம். மருள் மறுவா சாமமறை முடியிலுள்ள மகத்தான தத்துவமசி வாக்கியம் ஒன்றாம். அரிய அதர்வண வேத முடியிலுள்ள அயமான்மா பிரம்மெனும் வாக்கியம் ஒன்றாம். இந்த விதம் 4 மறை முடியின் கண்ணே இருக்கின்ற 4 மகா வாக்கியத்துள் முந்தியதாம் பிரஜானம் பிரம்மென்றே மொய்த மகா வாக்கினுடை பொருளைச் சொல்வாம். மைந்த இதில் பிரஜானம் பிரம்மென்று மறுபதம் 2 மற்றவற்றின் முந்தியதாம் பிரஜான பதத்தினுக்கு முக்கியமாம் அர்த்தத்தை மொழிய கேளாய். ஞானமதே பிரஜானமென்னலாகும் ஞானத்தால் சகலமுமே தெரிவதாகும். ஞானமதில் தெரிகின்ற ஜெகத்தனைத்தும் ஞானத்தில் கல்பித்தமாய் தெரிவதாலே ஞாலமல தன்னியமாயொன்றுமில்லை. ஞால முதல் எப்பொருளும் ஞான மாத்திரம். ஞானமதே நமது நிஜ வடிவமாகும். ஞானமதே பரபிரம்ம வடிவமாமே. சர்வஜகததிஷ்டான சொரூபமான சத்திய ஞான ஆனந்த வஸ்துதானே பிரம்மெனும் பதத்தினுடைய அர்த்தமாகும். பிரம்மத்தில் கல்பித்தமாய் தோன்றா நின்ற ஒரு பொருளும் பிரம்மத்திற்கயலேயாகாது. உணர்வுற்ற பொருளெல்லாம் பிரம்ம மாத்திரம். பிரம்மமதே நமது நிஜ சொரூபமாகும். பிரம்மமதே பிரஜான சொரூபமாமே. பிரஜான பொருள்தானே பிரம்மமாகும். பிரம்மெனும் பொருள்தானே பிரஜானம் காண். அஜ்ஞான முதலியதாம் உபாதியாலே அகண்டபர பொருள்தானே 2 போலாம். பிரஜானம் பிரம்மெனும் வாக்கியார்த்தம் பிறங்கியதால் உபாதியெல்லாம் நீங்கும் போது விஞ்ஞான கனமான வஸ்து ஒன்றே வேறற்ற அகண்டார்த்தமாகி நிற்கும். பிரிவுற்ற உபாதியுறும் ஜீவன் தானே
பிரஜான பதத்தினுடை வாட்சியார்த்தம். விரிவுற்ற உபாதியுறும் ஈசன் தானே விளம்பியிடும் பிரம்மபத வாட்சியார்த்தம். ஒருமித்த நிருபாதி வஸ்து தானே உபயவித பதத்திற்கு லட்சியார்த்தம். தெரிவித்த உபயபத லட்சிய ஐக்கியம் திகழுமகா வாக்கினுடை அகண்டார்த்தம் காண். அறிந்தபடி மகா வாக்கின் அகண்டார்த்தத்தை அறிந்து மனதம்மயமாயுதரமெல்லாம் மறந்து தனதாபரணம் அனைத்து நீங்கி மயக்கமர நிற்பதுவே அகண்டகாரம். செறிந்த மன விருத்தி என செப்பலாகும் செப்பு மகண்டாகார விருத்தி தானே. அறிந்தவரால் அதிசுகமாம் ஜீவன் முக்தி ஆகுமென அங்கங்கே அறையலாமால். சத்திய சேத் சுககனமாய் சாந்தமாகி சலனமிலா சாசுவத சுபவமாகி நித்திய நிர்குணமாகி நிர்விகல்ப நிரவயவ நிரஞ்சனமாய் நெறிந்து நின்ற அத்வைத பரபிரம்மம் மானோ நான் என்று அறிவுற்றம் மயமான விருத்தி தானே. சுத்த அகண்டாகார விருத்தி என்று சூக்ஷ்மமுணர் ஞானிகளால் சொல்லலாகும். சந்தத நான் பரபிரம்ம சுரூபமன்றி சற்றேனும் சம்சாரி அல்லன் என்றே. இந்த விதம் அறிவுற்று ஜலத்தில் சேர்ந்தங்கு ஏகரசமாகின்ற லவணமே போல் அந்தமிலா அகண்டபர பிரம்மத்தின் கண் ஐக்கியமே அடைந்த மனோவிருத்தி தானே. மைந்த அகண்டாகார விருத்தி என்று மாசற்ற ஞானிகளால் மதிக்கலாகும். சொன்ன அகண்டாகார விருத்தி தானே சுகமேலாயிருக்கின்ற ஜீவன் முக்தி. பின்னைய அகண்டாகார விருத்தி நீங்கி பிராரப்தம் யாவையுமே நீங்கும் காலை. அந்நியமாம் உபாதிகளோர் அணுவுமின்றி அகண்டைக ரசமான வஸ்துவாக மன்னியிருக்கின்ற நிலை விதிக முக்தி மற்றும் அகண்டைக ரச நிலைமை கேளாய். ஓதியிடும் பிரஜான பதமும் தள்ளி உரை செய்த பிரம்மம் எனும் பதமும் தள்ளி பேதமிலா பரபிரம்மோ நானே என்று பிரியமுடன் பழகிய பாவனையும் தள்ளி ஏதையுமே நினையாமல் வெறிதிருந்திங்கு எவ்விதமாயிருப்பதெனோ நினைவும் தள்ளி ஈதனவே உணர உணாயிருப்புத்தானே என்று மகண்டை கரச நிலைமையாமே. மனதுடைய விகல்பங்கள் அனைத்துமின்றி மாயை முதல் உபாதிகளோர் அணுவுமின்றி அந்யமிலா அகண்டைக ரசஸ்வரூபம் ஆகியிருக்கின்ற நிலை விதிக முக்தி. சொனநிலைதான் சுபாவமதாய் கிட்டு மட்டும் சுழல்கின்ற விவகாரம் அனைத்தும் தள்ளி அனகவகண்டாகார விருத்தி தன்னை அலப்பறவே அனவரதம் அபியசிப்பாய். புகழுமகண்டாகார விருத்தி தன்னை புறையறவே பழகியிடும் இயல்பை கேளாய். அகிலமுமே அகடபர பிரம்மம் என்றும் அதுதானே நான் என்றும் நான் அதென்றும் இகழ்வரவே எப்போதும் இடைவிடாமல் ஏகபர பாவனையே இதயத்தின் கண் விகலமர செய்வதுவே அகண்டாகார விருத்தி தனை பழகியிடும் இயல்பாமைந்த. தேகமுதல் நான் என்னல் துவைத விருத்தி திகழ் சாட்சி நான் என்னல் சாட்சி விருத்தி ஏகபரோ நான் என்னல் அகண்ட விருத்தி எம்மூன்றோ விருத்திகளில் இரண்டை தள்ளி ஆகுமகண்டாகார விருத்தி தன்னை அனவரதம் ஆதரவாய் அபியாசித்து சோகமுறும் சித்த விகல்பங்கள் தீர்ந்து சொன்னவகண்டை கரச சொருபமாவாய். இன்னவிதம் பிரஜானம் பிரம்மம் என்னும் இலகுமகா வாக்கினுடைய அர்த்தம் சொன்னோம். முன்னியதா இங்குரை செய் நீதியெல்லாம் மூன்று மகா வாக்கிலுமே தெரிந்து கொள்வாய். பின்னை அகம் பிரம்மாஸ்மி என்பதாக பேசுமகா வாக்கினுடைய பொருளை கேளாய். அன்ன அகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தில் அகம் பிரம்மம் அஸ்மி என பதம் மூன்றாமே. முந்தும் அகம் பதத்துக்கு ஜீவன் அர்த்தம்
மொழி பிரம்ம பதத்துக்கவ் ஈசன் அர்த்தம். அந்தமிலா ஜீவபர ஐக்கியம் தானே அஸ்மி எனும் பதத்தினுடைய அர்த்தமாகும். இந்த விதம் இந்த மகா வாக்கியத்தின் ஏகரசமாகியுள்ள அகண்டார்த்தத்தை புத்தியினால் ஆய்ந்திதனை அனுபவித்து புகன்ற அகண்டைகரச சொரூபமாவாய். பேதமுறும் உபாதியினால் கிஞ்சிஜத்துவம் பிறங்கிய சர்வஜத்துவம் மாதியாவும் ஓதிய ஜீவேசருடை தர்மம் போலாம் உபாதியெல்லாம் விசாரித்து தள்ளும் காலை. ஆதியிலா ஜீவபர ஐக்கியம் இஞ்சும் அதுதானே அகண்டார்த்தமாம் அவற்றை ஓதும் அகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் உணர்ந்த அகண்டார்த்த வடிவையாவாய். அனகவகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் ஆசிரியன் அருளியவார் அறிந்த போதும் பிணையும் அதை யுக்தியுடன் மனனம் செய்து பிராந்திதரின் சங்கையெல்லாம் பேர்க்க வேண்டும். சொனவிதமாய் சங்கையெல்லாம் பேர்ந்த பின்னர் சுழல்கின்ற விபரீதம் அனைத்தும் தீர அனிசமகம் பிரம்மாஸ்மி என்பதாக ஆதரவோடு அபியாசம் செய்ய வேண்டும். சத்திய சீத் சுககணமாம் பிரம்மனானே சால உபசாந்தபர பிரம்மனானே நித்திய நிர்குணமான பிரம்மனானே நிரவயவ நிரஞ்சனமாம் பிரம்மனானே அத்வைதமான பர பிரம்மனானே அகண்டமதாம் பரபிரம்மோ நானே என்று சத்ருவாம் விபரீதம் தீருமட்டும் சந்ததமும் சலியாமல் பழக வேண்டும். அகில பரிபூரணமாம் பிரம்மனானே ஆன்மாவுக்கு அபிநபர பிரம்மனானே சகலமுமாய் தெரிகின்ற பிரம்மனானே ஷட்பாவ விகாரமிலா பிரம்மனானே துகளணுவும் மறுவாத பிரம்மனானே துவைத்தமிலா சுத்தபர பிரம்மனானென்று அகமறுவும் விபரீதம் தீருமட்டும் அனவரதம் ஆதரவாய் பழக வேண்டும். இந்த விதம் விசாரித்த விவேகியெல்லாம் ஏகபர பாவனையை இடைவிடாமல் சந்ததமும் செய்ததனால் விபரீதத்தை சற்றேனும் மிஞ்சாது நாசம் செய்தே அந்த அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் ஆன அகண்டார்த்தத்தின் அனுபவத்தை புத்திதனில் பிரதிபந்தம் ஒன்றுமின்றி பூரணமாய் எப்போதும் பொருந்த வேண்டும். பலவிதமாம் வாசனையும் தூரத்தள்ளி பகர்ந்தபடி அகண்டார்த்தம் அனுபவிப்பாய். இலகும் அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் எவ்விதமாய் இசைப்புற்றோம் இனி உனக்கு. திலகமதாம் தத்துவமசி வாக்கியார்த்தம் திருடமாக சித்தமிசை தெரிய சொல்வாம். தலைமையதாய் தயங்கிய இவ்வாக்கியத்தில் தத்துவமசி என 3 பதங்களாமே. மாயையனோ உபாதியுறும் ஈசன் தானே மருவிய தத்பதமுறை செய்வாச்சியார்த்தம். ஆயதன தவித்யுறும் ஜீவன் தானே அறைகின்ற தொம்பதமோர் வாச்சியார்த்தம். ஏயமதாம் உபாதியெல்லாம் இழந்த பின்னர் ஏகலக்ஷணமான வஸ்துதானே. தூய பதம் 2க்கும் லட்சியார்த்தம் தொடர்புற்ற ஐக்கியமே அசிபதார்த்தம். சொல்லிய இவ்வைக்கியமாம் அகண்டார்த்தத்தை சுத்தமதாம் தத்துவமசி வாக்கியத்தால் கல்லெனவே திருடமாக அறிந்த போதும் கலங்காமல் அகண்டைக ரசமையாவாய். எல்லையிலா அகண்ட வடிவாகும் மட்டும் இதர உணர்விருத்தியெல்லாம் தூரத்தள்ளி புல்லும் அகண்டாகார விருத்தி தன்னை புறையறவே பழகியதால் பூன்றனாவாய். தத்பத லட்சியமான பிரம்மரூபம் துவம்பத லட்சியமான நீயே ஆவாய். அல்பமுமே இதிலையம் அமைவதில்லை அகண்ட சிவன் தன்னானை அறிந்ததுண்மை. சொல்பமிலா அகண்ட பரிபூன்றமான சுத்தமதாம் பரபிரம்மோ நீயே என்று செப்பியிடும் குருபரனே குருவாகின்றோன் செப்பியவார் அறிந்தவனே சீடனானோ. சத்திய சேத் சுககணமாம் பிரம்மனீயே சகல பரிபூரணமாம் பிரம்மனீயே நித்திய நிஷ்களமான பிரம்மனீயே
நிரந்தரமாய் நிறைந்த பர பிரம்மோ நீயே. அத்வைதமான பர பிரம்மோ நீ என்று ஐயமர உபதேசம் செய்கின்றோனே. உத்தமனாங்குருவாவன் மற்றோரெல்லாம் ஒரு காலம் உயர்வுற்ற குறவராகார். அழிவற்ற அறிவான பிரம்மோ நீயே, அகண்டைக ரசமான பிரம்மோ நீயே. நிலை பெற்ற நிశ్చலமாம் பிரம்ம நீயே, நிராவரணமான பர பிரம்மோ நீயே. சலமற்ற சாந்தபர பிரம்மோ நீயே, சதானந்த கனமான பிரம்மோ நீ என்று உலைவுற்ற உபதேசம் செய்கின்றோனே. உத்தமனாங்குருவாவன் மற்றொராகார். உச்சமதாங்குருவருளும் அகண்டத்தை உவகையுடன் உள்ளபடி கேட்ட பின்னர் நிச்சலமாம் புத்தியினால் நிச்சயித்து நிர்மலமாம் அகம் பிரம்மம் ஆனேன் என்றே. துச்சமிலா அனுபூதி அடைந்தவன் தான் துகளற்ற சச்சீடன் மற்றோரெல்லாம் எச்செயலை செய்யினுமே சீடராகார். ஏகபரம் அறிந்தவனே சீடனாவன். சர்வமகா மந்திரமோ உபதேசிப்போர் சாமானிய குரவரன சாற்றலாகும். இருமையிலா பரபிரம்மோ நீயே என்றிங்கு இணையற்ற உபதேசம் செய்கின்றோனே. பெருமை மிகும் சற்குருவென்றுரைக்கலாகும் பின் வெகுவாய் பேசுவதால் பெரும் பேரென்ன. அரிய பரோனி என்போன் ஆசானானோன், அகம் பிரம்மம் என அறிவோன் மானானோன். ஆதலினால் பரபிரம்மோ நீயே என்றிங்கு அருள்பவனே ஆசிரியன் எனவே ஓந்து. சாதகமாம் சத்குருவின் உபதேசத்தை சத்தியமாய் நம்பியதை சாதிப்போனே. பேதமிலா அகண்டபர பிரம்ம ஞானோ பெற்றதனால் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து போதகனமான பர வடிவேயாவன் புகன்றதிலோர் அணுவேனும் ஐயமில்லை. அகிலமறை முடிவுக்கும் அகண்டமான அத்வைத பரபிரம்ம சொரூபம் தானே. தகமை மிகும் தாத்பரிய பொருளாமென்றும் தத்பிரம்மோனி என்றும் உபதேசித்த மகிமை மிகும் சத்குருவின் வாக்கியத்தால் மகத்தான பரம்பொருளை கேட்டுள்ளத்தில் விகலமர அறிவதுவே சிரவணம் காண் வேறென்றும் சிரவணமே என்று மைந்த. அருள்வடிவாமாசிரியன் அருளி செய்த அகில மகா வாக்கினுடை அகண்டத்தை மருளறவே கேட்டுணர்தல் சிரவணம் காண் மற்றவெல்லாம் சிரவணமேயாகாதென்றும். சிரவணமே செயலுற்ற பொருளை மீண்டும் ஸ்ரத்தையுடன் யுக்தியினால் சிந்தை செய்தல் பிரமையெல்லாம் தீர்க்கின்ற மனனமாகும். பேசியையும் மனனத்தின் யுக்தி சொல்வாம். திருஷ்யமாய் சிதைகின்ற உடல் நான் அல்ல, தேங்கையிடும் பௌத்திகமாம் பொறி நான் அல்ல. பிரிவு பெறும் நான் ஆவாம் உயிர் நான் அல்ல, பிறந்து நசிக்கின்ற மனம் முதல் நான் அல்ல. இருள் வடிவாம் அஞ்ஞான உரு நான் அல்ல, இவையாவும் ஒருமித்த திரள் நான் அல்ல. நிர்மலமாயாவையுமே நிகழ்த்தா நின்ற நீக்கமிலா சின்மாத்திர சுரூபமே நான். ஸ்தூல உடல் சூக்ஷ்ம தேகத்தில் இல்லை, ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் இவ்விரண்டும் ஆலயமாங்காரண தேகத்தில் இல்லை. அவை மூன்றும் துரியத்தில் இலவே இல்லை. கோலமுறும் தேகமெல்லாம் இளமையாலும் கூறுபடா சின்மாத்திர சொரூபம் ஒன்றே. காலமொரு மூன்றிலுமே இருப்பதாலும் களங்கமிலா சின்மாத்திர சொரூபமே நான். கனவினிடை நனவில்லை இவ்விரண்டும் காரணமாம் சுஷுப்திதனில் இல்லை அந்த. நனமுகனா சுஷுப்திகளும் துரியத்தில்லை, 4 வித அவஸ்தைகளும் சுத்தத்தில்லை. சொனவிதமாம் அவஸ்தையெல்லாம் இளமையாலும் சுத்தமதாம் சின்மாத்திர சொரூபம் ஒன்றே. அனவரதம் அழியாமல் இருப்பதாலும் அத்வைத சின்மாத்திர சொரூபமே நான். தேக முதல் ஜடமான இவையனைத்தும் திருஷ்யமாய் கடமெனவே நசிப்பதாலும் ஏகபர சின்மாத்திர வடிவமான்மா எப்போதும் திருக்குருவாயிருப்பதாலும்
பாகமுறும் தேகாதி மித்தியாகும், பகுப்பற்ற ஆன்மாவே உண்மையாகும். ஆகையினால் தேகாதி திரளானல்ல, அனுசூத அறிவான ஆன்மாவே நான். சத்திய ஞான ஆனந்த சுபவமான சகல அதிஷ்டான பர பிரம்மத்தின் கண். சித்திரவ நிருத ஜட துக்கமான ஜெகத்தெல்லாம் கல்பித்தமாய்த் தோற்றலாலே, இத்வைத்த ஜெகத்தெல்லாம் ஆயுங்காலை இலகும் அதிஷ்டான பர பிரம்மமேயம். சுத்திகையில் கல்பித்தமாய்த் தோற்றும் வெள்ளி சோதிக்கில் அதிஷ்டான சுக்தி தானே. இருமையென தோற்றிய இஜகத்தனைத்தும் இருக்கின்ற திலங்குகின்ற தின்பம் என்ன? மறுவிய இவ் அனுபூதி ஆயுங்காலை மன்னும் அதிஷ்டானத்தின் சுபவமேயம். சர்வவதிஷ்டான பர பிரம்மத்துக்கே சத்திய ஞான ஆனந்த தன்மையன்றி ஒரு பொழுதும் இல்லாத வெறும் பொய்யான உலகத்து கோதிய இத்தன்மை உண்டோ? காலமொரு மூன்றிலுமே இருக்கையாலும் கல்பித்தமாம் யாவையுமே விளக்கலாலும் சாலவுமே யாவையினும் இனிமையாலும் சத்திய ஞானானந்த சொருப்பொன்னானே. ஆலயமாம் என்னிடையில் கனவே போல அகிலமுமே கல்பித்தமாய்த் தோற்றலாலே, கோலமுற தோற்றியிடும் தோற்றமெல்லாம் குறைவற்ற அதிஷ்டான வடிவாம் நானே. என்னிடையில் கல்பித்தமாய் கனவின் கண்ணே இலங்கியவை யாவையுமே ஆயுங்காலை மன்னும் அதிஷ்டான மதானானே என்றே மற்றவையும் எனக்கயலாய் இளமையே போல். பின்னமிலா என்னிடையில் நனவின் கண்ணே பிறங்கியவை யாவையுமே ஆயுங்காலை அன்னவதிஷ்டான மதானானே என்றே அற்பமுமே எனக்கயலாய் இலவே இல்லை. ஓதியவார் உண்மையினை ஓருங்காலை உபாதியிலா எனது நிஜ சொருபத்துக்கும் பேதமிலா பரபிரம்ம சொருபத்துக்கும் பேசும் இலட்சணம் ஒன்றாயிருப்பதாலே ஆதியிலா அகண்டபர வடிவே நான் என்று அனவரதம் ஆய்வதுவே மனன யுக்தி. மாதவனே இவ்விதமாம் மயக்கம் தீர மனனத்தின் சாதகமாம் யுக்தி சொன்னோம். சந்தனமென்றோதியிடும் விரக்ஷமீதே சங்கையர காணென்னும் ஆப்தன் சொல்லை சுந்தரமா கேட்கினுமே அதனை நன்றா சோதித்தே சங்கையெல்லாம் தீர்ப்பதே போல். அந்தமிலா பரபிரம்மோ நீயே என்றிங்கு ஆசிரியன் அருளினுமே அதனை நன்றாய் புத்தியுறும் யுக்தியினால் விசாரம் செய்தே பொருந்தியதன் சங்கையெல்லாம் போக்க வேண்டும். சிரவணமோ மனனமுமே செய்த பின்னர் செறிவுற்ற விபரீதம் அனைத்தும் தீர இரவு பகல் எப்போதும் இடைவிடாமல் இனிமையோடு நிதித்தியாசம் செய்ய வேண்டும். பரவியிடும் விஜாத்திய விருத்தியின்றி பரம்பரையாம் சஜாத்திய விருத்தி தானே. இருமையிலா நிதித்தியாசம் ஆகும் இத்தால் எய்தியதன் விபரீதம் யாவும் தீரும். ஜெகம்பரன் நான் ஈதனவே வேறு வேறாய் செரிகின்ற விஜாத்திய விருத்தியின்றி அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அனவரதம் இடையறவே தொடர நின்ற தகும் பிரம்ம பாவனையாம் விருத்தி தானே தடையற்ற சஜாத்திய விருத்தியாகும். மிகும் பிரிய முற்றிதனை அபியாசிக்கின் மேவு விபரீதமெல்லாம் அடைவைத்தீரும். பொருந்தினிதம் செய்கின்ற சிரவணத்தால் புகழும் அசம்பாவனைதான் முன்பு நீங்கி வருந்தினிதம் செய்கின்ற மனனம் தன்னால் வாழாவாம் சம்சய பாவனையு நீங்கி விருந்துநிதம் செய்கின்ற நிதித்தியாசத்தால் விபரீத பாவனையு நீங்கும் போது நிரந்தரமாம் பரபிரம்ம சாட்சா்காரம் நிச்சலமாம் தன்மனதில் நிகழுமன்றே. சத்ருவாம் பிரதிபந்தம் ஒன்றுமின்றி சலனமிலா பரபிரம்ம சுகத்தை மேவி இத்வைத்த நினைவனவும் இலது நீங்கி இருளான ஆபரணம் அனைத்தும் நீங்கி சித்துருவாம் பரபிரம்ம சொரூபத்தின் கண்
க்ஷீரஜல நியாயம் போல் சேர்ந்து நிற்கும். புத்தியுடைய விருத்தியினில் பிரதிபிம்பிக்கும் பூரண சைத்தன்யமே சாட்சாத்காரம். பேசிய இப்புத்தியுடைய விருத்தி தானே பிறகு மகண்டாகார விருத்தியாகும். மாசர இவ்விருத்தியினில் பிரதிபிம்பிக்கும் அறிவுருவே அகண்டபர சாட்சாத்காரம். நேசமொடிவு அகண்டபர சாட்சாத்கார நிஷ்டையினை பெற்றவரே முக்தராவர். ஈசனுடைய உபய திரு பதம் தன்னானை இயம்பியதில் எள்ளளவும் ஐயமில்லை. இன்னவிதம் 3 மகா வாக்கியத்தின் ஏகரசமாகும் அகண்டார்த்தம் சொன்னோம். பின்னையுனக்கயமான்மா பிரம்மம் என்னும் பேசுமகா வாக்கினுடைய பொருளை சொல்வாம். அந்நியமில் அந்த மகா வாக்கியத்தில் அயம் ஆன்மா பிரம்மம் என பதம் 3ஆகும். பன்னு பத 3க்கும் அடைவையாக பகர்கின்ற அர்த்தத்தை பரிந்து கேளாய். சித்திரமாம் உபாதியுறும் ஜீவன் தானே செப்பும் அயம் பதத்துக்கு வாச்சியார்த்தம். விஸ்தரமா உபாதியுறும் ஈசன் தானே விளம்பியிடும் ஆன்மபத வாச்சியார்த்தம். சுத்தமதாம் ஜீவபர சொரூபம் தானே சொல்லிய இவ்வுபயபத லட்சியார்த்தம். அத்திரமாம் உபயபத லட்சியத்தின் ஐக்கியமே பிரம்மெனும் பதத்தினர்த்தம். அறிந்தவனம் இந்த மகா வாக்கியத்தால் ஐக்கியமாம் அகண்டார்த்தம் அறிந்து கொண்டு செறிந்த பர ஜீவருடை உபாதியெல்லாம் செவ்வியதாம் விசாரத்தால் நேதி செய்திங்கு அறிந்தபடி அகண்டபர வடிவே நான் என்று அனவரதம் ஆதரவாய் அபியாசித்து மறந்து நினதுருவான அகண்டார்த்தத்தை மறவாமல் எப்போதும் அனுபவிப்பாய். மற்றுமொரு விதமாய் இவ்வாக்கியத்தின் மதிக்கின்ற பொருளினையும் உரைப்ப கேளாய். சற்றுமிருள் மறுவாத ஸ்வப்பிரகாச சைத்தன்ய வடிவான பிரத்யகாத்மா உற்ற அயமான்மாவென்றுரைக்கப்பட்ட உபயவித பதத்துக்கும் அர்த்தமாகும். முற்றுமிலாய் இவ்வுலகின் மூலவஸ்து மொய் உற்ற பிரம்ம பதத்தர்த்தமாமே. பாவனமாம் பதங்களுடைய லட்சியத்தின் பகுப்பற்ற ஐக்கியமே வாக்கியார்த்தம். ஜீவபர பேதத்துக்கேதுவாக செரிகின்ற அபரோக்ஷ பரோக்ஷத்வாதி யாவையுமே உபாதியினால் செறிந்ததென்றே இதனையெல்லாம் விசாரித்து நேதி செய்திங்கு ஓவலர மிஞ்சுவதாம் அகண்டார்த்தத்தை உரைத்தபடி எப்போதும் அனுபவிப்பாய். இன்னவிதோ இருக்கும் முதல் வேதாந்தத்தின் இலங்கிய 4 மகா வாக்கியத்தின் பின்னமிலா ஐக்கியமாம் அகண்டார்த்தத்தை பேதமெனும் பிராந்தியெல்லாம் தீரும் வண்ணம் அன்ன சிவன் அருளியவார் அடைவாய் சொன்னோம். அறிந்தபடி அழுத்தமுற அபியாசித்தே நின்னுருவாய் நிலை பெற்ற அகண்டார்த்தத்தை நிர்மலமாய் நீ என்றும் அனுபவிப்பாய். சுயமதுவாம் தத்துவமசி என்னும் வாக்கியம் சொல்லும் உபதேச மகா வாக்கியமாகும். இயலும் அகம் பிரம்மாஸ்மி என்னும் வாக்கியம் இலகும் அனுபூதி மகா வாக்கியமாகும். மயல் மறுவா பிரஜானம் பிரம்ம வாக்கியம் மனனத்தின் அபியாச வாக்கியமாகும். அயமான்மா பிரம்மென அறியும் வாக்கியம் அவைக்கெல்லாம் சம்மதமாம் வாக்கியமாமே. ஆதலினால் தத்துவமசி வாக்கியத்தால் அருளியவார் அகண்டார்த்தம் அறிந்து கொண்டு பேதமர பிரஜானம் பிரம்மென்று பேசுமகா வாக்கதனால் மனனம் செய்து வாதகமில் அயமான்மா பிரம்மென்னும் வாக்கதனால் சரியெனவே சம்மதித்திங்கு ஓதும் அகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் உரைத்த அகண்டார்த்தத்தை அனுபவிப்பாய். அனிசமகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் அகண்டபர பாவனையே அபியாசித்து நனிமருவும் பாவனையால் நாமரூப நாட்டமெல்லாம் நன்றாக நாசம் செய்து துணிமருவோம் துவைதத்தின் தொடர்பையின்றி புகழற்ற அகண்டார்த்தம் அனுபவித்தோ
அந்யமிலா அகண்டார்த்த வடிவேயாவாய் அவ்வண்ணம் ஆகுவதே அகண்ட மோட்சம். தனது நிஜ வடிவான அகண்டார்த்தத்தை தவிர ஒரு பொருளும் ஒரு காலுமில்லை. பிணையுளதாய் காண்பதெல்லாம் சுத்த பொய்யே, பேசியவ பொய் வடிவும் ஆயுங்காலை. அந்யமிலா அகண்டபர பிரம்மம் தானாம், அறைந்ததிலோர் அணுவேனும் மையமில்லை. சொன்ன வகையே அகண்டார்த்த ஞானம் பெற்று சுத்தபர வடிவாகி முக்தனாவாய். சகலமறை முடிவினுமே சாரமாகி சாலவுமே சாருவதற்கரியதான மிகவும் மகாரகசியமாம் இவ்வர்த்தத்தை மெய்யுணர்வானந்த வடிவான ஈசன் இகழ்வரவே புகன்ற விதம் புகன்றோம் யாமோ. இப்பொருளை இசைத்தபடி கேட்டுணர்ந்தோர் பகைமருவும் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து பகுப்பற்ற பரபிரம்ம வடிவேயாவர். அகில ஜெகநாயகனாம் பரேசன் தன்னை அனவரதம் ஆதரவாய் ஆராதித்து மிகவும் அருள் பெற்றவரே மனதின் சுத்தி மேவெனராய் விளம்பு மகா வாக்கியத்தின் தகுபொருளை தடையறவே அனுபவித்து தன்மயமே யாவரன நிதகனுக்கு நிகழ்வுறவே அறிவு முனிவன் கருணையாலே நீல மகா வாக்குகளின் பொருளும் சொன்னான். வஸ்து நிர்ணய சாதகமாம் மகா வாக்கியங்களினால் பரஜீவரின் சுத்தமாயுள ஐக்கியம் அறிந்தவர் சூழுமிப்பவலேசம் இலாமலே நித்தியானந்த வஸ்துவதாகவே நிற்பரென்றுரமாவிங்கு பேசுதல் சத்தியானந்த தாண்டவமாடுனம் சாம்பமூர்த்தியின் பூரண ரூபமே. நம் சாம்பமூர்த்தியின் பூரண ரூபமே. ரிபுகீதை 29வது அத்தியாயம். சன்மாத்திர அதாவது சத்மாத்திர ஸ்வரூப நிதித்தியாசம் உரைத்தல். ஒரு காலும் ஒரு பொருளும் உண்மையில்லை, உண்மையென காண்பதுவும் சுத்த பொய்யே. தருக்காதீமானமுடன் ஆயுங்காலை தயங்கியவ பொய்யொமதிஷ்டானமேயாம். அருக்காதி ஜோதிக்கும் ஜோதியான அதிஷ்டான பரபிரம்மம் ஒன்றே உண்மை. இருக்காதி மறைமுடிகள் அனைத்தும் சொல்லும் இயல்பிதுவே என்பதனை இங்கு சொல்வாம். இப்பொருளை கேட்டுணர்வோர் உடனே முக்தி இசைந்திடுவர், இதிலிரையும் மையமில்லை. சிற்பொருளில் கல்பிதமாய் தோன்றா நின்ற ஜகத்துக்கு சுதசத்தை என்றுமில்லை. அல்பமிலா அதிஷ்டான சத்தை தானே ஆரோப சத்தையென தோற்றலாகும். கல்பித்தமார் சத்தையதை ஆயுங்காலை களங்கமிலா அதிஷ்டான சத்தையேயாம். அத்வைத பரத்துக்கே சுபவசத்தை அழியாமல் இருப்பதனால் அதுவே சத்தாம். இத்வைத ஜகத்துக்கு சுபவசத்தை இளமையினால் இவையாவும் மித்யேயாம். மித்தையென காண்பதுவும் ஆயுங்காலை மேவும் அதிஷ்டான பர பிரம்மம் தானாம். நித்தியமாய் நிகழ்த்தியவ பிரம்மம் தானே நிர்மலமாம் நின்னுடைய நிஜஸ்வரூபம். கல்பிதமாம் சர்ப்பத்தின் சத்தை தன்னை களங்கமர சோதிக்கில் அந்த சத்தை. சர்ப்பமதின் அதிஷ்டான வடிவம் ரஜ்ஜு சத்தையலால் சர்ப்பத்தின் சத்தையன்றே. அப்படியே ஆயுங்கால் ஜெகத்தின் சத்தை அதிஷ்டான பிரம்மத்தின் சத்தையேயாம். எப்பொழுதும் சத்தாம பிரம்மந்தானே இருமையிலா நின்னுடைய நிஜஸ்வரூபம். நின்னிடையில் கல்பித்தமாய் கனவின் கண்ணே நிகழ்வுற்ற ஜகத்துக்கு நினது சத்தை. தன்னையலால் சோதிக்கில் சுபவசத்தை தானனவும் இல்லாதது போல் நனவின் கண்ணே. உன்னிடையில் கல்பித்தமாய் ஒளிரா நின்ற உலகுக்கு சுதசத்தை இளமையாலே. அந்நியமில் சத்தான பிரம்மம் தானே
அவ்விதமாம் நின்னுடைய நிஜஸ்வரூபம். தேகமென பொறிகளென உயிர்களென்ன தியங்கிடும் மனதென்ன புத்தி என்ன ஆகும் அகங்காரமென சித்தமென்ன அதன் மூலா ஞானமென இவை அனைத்தும் பாகமுற உளவென்னும் பலவம்சத்தை பார்த்திழிலோர் பரபிரம்ம சத்தையேயாம். ஏகபர சத்தாம பிரம்மந்தானே எப்போதும் நின்னுடைய நிஜஸ்வரூபம். போதமென பௌத்திகமாம் பேதமென்ன புலன்களென புஜிக்கின்ற போக்தவென்ன வேதமென ஸ்மிருதியென நூல்களென்ன விதி என்ன நிஷேதமென விதிப்போனென்ன பேதமுறும் போகமென மோட்சமென்ன பிறங்கிய இப்பேதமெல்லாம் சுத்த பொய்யே. ஆதியிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம். பலவிதமாம் ஜாத்தியென நீதி என்ன பகுப்புற்ற ஆச்சிரம பேதமென்ன சலனமுறும் கர்மமென கர்த்தவென்ன சாதிக்கும் பலனென்ன சதசத்தென்ன கலனமுறும் காட்சியென காண்போனென்ன கருதிய இப்பேதமெல்லாம் சுத்த பொய்யே. அழிவு பெறா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம். பெருமை மிகும் ஸ்தலமென்ன தீர்த்தமென்ன பிறங்கியிடும் தெய்வமென சேவை என்ன மறுவியிடும் தர்மமென பாவமென்ன மற்றொன்னும் சொர்க்கமென நரகமென்ன இருமையென ஒருமையென நானவென்ன இது முதலாம் பேதமெல்லாம் சுத்த பொய்யே. அருவமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம். பாகமுற அகத்துணரும் அகம்ருத்தி பலவிதமாய் புறத்துணரும் இதம் விருத்தி தேக முதல் நான் என்னும் துவைத விருத்தி திகசாட்சி நான் என்னும் சாட்சி விருத்தி ஏகபரோ நான் என்னும் அகண்ட விருத்தி இவ்விதமாம் விருத்தியெல்லாம் சுத்த பொய்யே. ஆகுமொரு விருத்தியுமில் பரமே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம். அமலமிலா அஜ்ஞான மனதின் தர்மம் ஆன்மாவின் விஜானோ மனத்தின் தர்மம் மமர்மருவும் பவபந்தம் மனத்தின் தர்மம் மாசற்ற மோட்ச நிலை மனத்தின் தர்மம் அமர் மனதே இளமையினால் அவற்றின் தர்மம் ஆகின அஜ்ஞான முதல் இருப்பதெங்கே. சமமதுவாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். சாந்தி முதல் சாதனமோ மனதின் தர்மம் சாதிக்கும் சிரவணமோ மனத்தின் தர்மம் ஆந்திராமாம் மனனமுமே மனத்தின் தர்மம் அங்கோற்ற தியானாதி மனதின் தர்மம். ஏந்தியிடும் மனதுருவே இளமையாலே இதன் தர்மம் எனும் இவைகள் இருப்பதெங்கே. சாந்தமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். காணலிடை கல்பித்தமாம் பேய்த்தே போலும் கனவினிடை கல்பித்தமாம் உலகே போலும் ஞானகன மானபர பிரம்மத்தின் கண் ஞாலமெல்லாம் கல்பித்தமாய் தோற்றலாலே ஆன இவை அதிஷ்டான பிரம்மமல்லால் அந்நியமாய் தோற்றுவது சுத்த பொய்யே. ஹீனமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை எப்போதும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். உலகும் பொய் உடலும் பொய் உயிரும் பொய்யே உடலினிடை உற்ற பல கரணம் பொய்யே. மலமும் பொய் மயலும் பொய் மனதும் பொய்யே மனமயமாய் தோற்றியவை யாவும் பொய்யே. நிலமும் பொய் ஜலமும் பொய் அனலும் பொய்யே நிலைமறுவா காற்றும் பொய் விண்ணும் பொய்யே. சலனமுறா பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். மனது முதல் ஒரு 4 கரணமாக மறுவியிடும் மத்தியான்ம வடிவும் பொய்யே. பிணையவையின் விஷயமெனும் சங்கல்பாதி பேதமதாம் அதிபூத வடிவும் பொய்யே. இனியவையின் அதிஷ்டான தெய்வமென்னோ இந்து முதல் அதிதெய்வ வடிவும் பொய்யே. அந்யமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அனவரதம் அதுவே நின் நிஜஸ்வரூபம். அறிவு பெறும் சொத்திரமே முதலாய் தோன்றும் ஐம்பொறியா மத்தியான்ம வடிவும் பொய்யே. அறியுமதன் விஷயமெனும் சப்தமாதி
ஐம்புலனாம் அதிபூத வடிவும் பொய்யே. செரியுமதன் அதிஷ்டான தெய்வமென்னும் திக்கு முதல் அதிதெய்வ வடிவும் பொய்யே. சிறிதிலதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை, சின்மயமாம் அதுவே நின் நிஜஸ்வரூபம். கர்மமுறும் வாக்கு முதல் கருவி ஐந்தாய் காண்கின்ற அத்தியான்ம வடிவும் பொய்யே. மருவுமதன் விஷயமெனும் வச்சனமாதி வகுப்பதுவாம் அதிபூத வடிவும் பொய்யே. கருதுமதன் அதிஷ்டான தெய்வமென்னோ கனன் முதலாம் அதிதெய்வ வடிவும் பொய்யே. நிர்மலமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை, நிரந்தரமாம் அதுவே நின் நிஜஸ்வரூபம். பன்னியவார் அத்தியான்ம மதிபூதங்கள் பகுப்புற்ற அதிதெய்வ மனைத்தும் பொய்யே. மன்னிய நித்யானித்ய விவேகமாதி மாசற்ற சாதனமும் சுத்த பொய்யே. தன்யநாமாசிரியன் சகவசாதி தகமிமிகும் சத்சரீதம் அனைத்தும் பொய்யே. அந்நியமில் பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அகண்டமதாம் அதுவே நின் நிஜஸ்வரூபம். முக்தியுற வேண்டுமென இச்சை செய்தல், மோட்சத்தின் பொருட்டே தன் உயிர் தரித்தல். பக்தியுடன் நன்றாக விசாரம் செய்தல், பாங்காக பரபிரம்ம ஞானமெய்தல். இத்வைத ஜகத்தையெல்லாம் மரமறத்தல், இத்தனையும் பரமார்த்த தசையில் பொய்யே. அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அதுவே நீ அணுவுமிதில் ஐயமில்லை. வேததுரா சாதனமோ நான்கு மூற்றோன், விசாரத்தில் அதிகாரியானொனென்னல். பேதமுரா ஜீவபர ஐக்கியந்தானே, பேசியிடும் நூலுக்கு விஷயமென்னல். போதமறை முடிவிற்கும் பிரம்மத்திற்கும், போதக போத்திய பாவ பந்தமென்னல். ஏதமுறும் அஜானம் அனைத்து நீங்கி, எப்போதும் சுகிப்பதுவே பலமாமென்னல். ஈது முதல் பலவிதமாய் பகுத்தங்கங்கே, இயம்பியதாம் எப்பொருளும் சுத்த பொய்யே. பேதமுறும் இவற்றையெல்லாம் பகுத்தங்கங்கே, பேசியிடும் சொலவுகளும் சுத்த பொய்யே. மாதவனே அப்பொய்யும் மாயுங்காலை, மன்னும் அதிஷ்டான பர பிரம்மம் தானாம். ஆதலினால் அகண்ட பர பிரம்மம் தானே, அனவரதம் அகமென்றும் நிதித்தியாசிப்பாய். மிக மிகவும் சப்தத்தை விரும்பி சொல்லல், மிக வாக்கின் துக்கத்துக்கு ஹேதுவாகும். புகழ் பலவாம் சப்தத்தை பரிந்து கேட்டல், பொருந்து மனோமயக்கத்துக்கு ஏதுவாகும். வெகுவிதமாம் அர்த்தத்தை விசாரம் செய்தல், விவித மனோ துக்கத்துக்கு ஏதுவாகும். தகுமகனே ஆதலினால் அனைத்தும் தள்ளே, தற்பிரம்மம் தானெனவே நிதித்தியாசிப்பாய். உத்தமமாம் புத்தியுறும் புருஷர் முன்பிங்கு, உற்றுணர தகு பொருளை ஓன்றுணர்ந்து. சத்தியமாம் அப்பொருளின் சாட்சா்காரம், சார நிதித்தியாசத்தை செய்ய வேண்டும். மெத்தவுமே நிதித்தியாசம் விரோதமாக, மேவிய நூல் விசாரணையால் காலம் தள்ளல். இத்தனையும் புத்தியுளோர்க்குரியதன்றென்று, எவ்விதமாய் சுருதி முடி இயம்புதன்றோ. புறையறவே உணர்பொருளை உணர்ந்த பின்னர், பூரணமாம் அப்பொருளின் சாட்சா்காரம். மறுவியிட நிதித்தியாசம் செய்வதல்லால், மற்றிரையும் நூல் வழியே செல்ல ஒண்ணாது. தெரிபொருளை நூல் வழியால் அறிந்த பின்னர், தெரிவித்த நூல் வழியே மீண்டும் சொல்லல். உரை தருதல் வாக்குக்கு துக்கமென்றே, உபனிஷத வச்சனமெல்லாம் உரைத்தவன்றோ. ஆதலினால் தானியத்தை அடைந்த பின்னர், அங்குற்ற பலலத்தை எரிதலே போல். ஏதமர உணர்பொருளை உணர்ந்த பின்னர், எங்குற்ற நூலையெல்லாம் எரிதல் வேண்டும். வாதகமா நூலையெல்லாம் எரிந்த பின்னர், வருந்தியுமே அனவரதம் இடைவிடாமல். போதமுற சாதகமாம் நிதித்தியாசத்தை, புரியுடனே பூரணமாய் பழகல் வேண்டும். மெய்யுணர்வானந்த பர பிரம்மத்தின் கண், மேவிய தன் கனவெனவே ஜெகத்தனைத்தும். பொய்யுறவாய் தோற்றுமென்றும் அவையுமாயிர், பூரணமாம் பிரம்மம் என்றும் தனதுமானான். உய்ய வெகுவிதமான நூலின் சொல்லை,
உபதேச காலத்தில் உரைப்பதல்லால் மையணவோமென்றிய தன் அனுபவத்தின் மருவிய இந்நூல் வசனம் இடையும் இல்லை. புத்திரனே ஆதலினால் உபதேசத்தில் புகழ்கின்ற நூல்மொழிகள் அனைத்தும் தள்ளி சத்திய சேத் சுககனமாம் பரமேயாக சலியாமல் இருப்பதுவே அறவு நன்றாம். அத்திரமே அனவரதம் இருப்பதற்கிங்கு அசைவுற்ற தன்மனது வசமுறாதேல் நித்தியமாம் பரபிரம்மோ நானே என்று நிரந்தரமாய் நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நிரந்தரமாய் நிதித்தியாசம் செய்வதற்கு நிலையற்ற தன்மனது வசமுறாதேல் திரிந்தலையும் மனது வசமாகுமட்டும் திருடமாக விசாரணையே செய்ய வேண்டும். பொருந்திய நூல் விசாரணையால் சித்தம் மெல்ல புறையற்று பூரணமாம் பரத்தில் ஓயும். உரந்தரு நூல் விசாரணையே ஒழிய வேறோர் உபாயமுமே சித்த ஜெயம் தருவதில்லை. சித்த ஜெய மாத்திரமே ஜீவன் முக்தி, சித்த ஜெய மாத்திரமே விதிக முக்தி. நித்தியமாய் நிதித்தியாசம் செய்வோருக்கே நிகழ்த்தியவ சித்த ஜெயம் நேரே பேராம். சித்த ஜெயம் அல்லாமல் அனந்தோபாயம் செய்யினுமே முக்தி இலையாதலாலே புத்திரவ சித்த ஜெயம் பொருந்த வேண்டி பூரணமாய் எப்போதும் நிதித்தியாசிப்பாய். சின்மயமாம் பரபிரம்ம சொரூபமே நான், ஜீவன் என்றும் பிரம்மம் என்றும் பேதமில்லை. சண்மயமாம் பரபிரம்ம சொரூபமே நான், சரச்சரமாய் தோற்றியிடும் பேதமில்லை. தன்மயமாம் பரபிரம்ம சொரூபமே நான், தனக்கையலாய் தோற்றியிடும் பேதமில்லை. என்மயமே எப்போதும் எல்லாம் என்றும் யான் பிரம்மம் தான் என்றும் நிதித்தியாசிப்பாய். களங்கமிலா பரபிரம்ம சொரூபமே நான், காரிய காரணம் என்னும் பேதமில்லை. விளங்கியிடும் பரபிரம்ம சொரூபமே நான், வேதிய வேதனம் என்னும் பேதமில்லை. உளங்கலவா பரபிரம்ம சொரூபமே நான், ஒரு காலும் ஓரணுவும் பேதமில்லை. விளங்கியிடும் பேதமெல்லாம் பரமே என்றும் விமல பரம் யான் என்றும் நிதித்தியாசிப்பாய். சகலமுமே அகண்டபர பிரம்மம் என்றும் சந்ததமும் அப்ரம்மோ நீய என்றும் விகலமர வேதமுடி விளம்பலாலும் விளம்பியவா சத்குருவும் அருள்வதாலும் நிகரில் அனுபூதி மிகும் சங்கராதி நிச்சயமோ இவ்விதமே நிற்பதாலும் அகிலமுமே அகண்டபர பிரம்மென்றும் அப்ரம்மோ அகமென்றும் நிதித்தியாசிப்பாய். ஞானகனமான பர பிரம்மமல்லால் ஞால முதல் எப்பொருளும் என்றுமில்லை. ஆன ஜக ஜீவபரம் அனைத்துமென்றும் அகண்டைக ரசமான பிரம்மென்றே ஹீனமர யமதீசன் யம குறைத்த இப்பொருளில் இறையளவும் மையமில்லை. ஆனதனால் அகிலமுமே பிரம்மென்றும் அப்ரம்மமகமென்றும் நித்யசிப்பாய். விகலமுறா வேதாந்த வாக்கியத்தால் விளம்பியதே உண்மையென விஸ்வாசித்து சகலமுனர் பரமசிவன் உரைத்தவண்ணோ சாற்றிய என் வாக்கியமும் விஸ்வாசித்து மிக உரமாய் பழகியிடும் நின்னுகத்தால் மேவிய நின் சந்தேகம் அனைத்து நீக்கி இகழ்வு தரும் விபரீதம் அனைத்தும் தீர இசித்தவனாம் எப்போதும் நித்யசிப்பாய். நினக்கையல் போல் தோற்றியவின் நாமரூபம் நிகிலமுமே நீயலது வேறே என்று தனக்கையல் போல் கனவில் உணர் நாமரூபம் தானலது சோதிக்கில் வேறேயுண்டோ. எனக்கையல் போல் காண்பதெல்லாம் யானே என்றும் யான் தானே ஏகபர பிரம்மம் என்றும் மனக்கவலை யாவையுமே தீருமட்டும் மறவாமல் எப்போதும் நித்யசிப்பாய். அகம் பிரம்மம் பிரம்மமகமெல்லாம் என்று அனவரதம் ஆதரவாய் பழகப்பட்ட தகும் பிரம்ம பாவனையால் நித்யசத்தால் தங்கு மனோவிகல்பமெல்லாம் தவிந்த பின்ன அகம் பிரம்ம வாக்கியத்தின் லட்சியார்த்தம் அனுபூதி அடைந்தந்த மயமையாகி ஜகம்பர நான் என்றனவோ நினைய வண்ணம்
சந்ததமும் சலியாமல் சாந்தனாவாய். சந்ததமும் சலியாமல் சாந்தமாகி சண்மயமாய் நிற்பதுவே சாட்சாத்காரம். மைந்தவதே மாசற்ற ஜீவன் முக்தி, மற்றதுவே மகத்தான விதிக முக்தி. இந்த நிலை யமதீசன் அருளுளோர்க்கே இசத்தவனம் இருமையற எளித எய்தும். சுந்தரமான் சுருதி முடி அனைத்தினாலும் சொல்லி முடி உற்ற பொருள் சுருக்கமீதே. சுருக்கமுற பரமசிவன் எமக்குரைத்த சுருதி முடி பொருள் இதனை சுருங்கச் சொன்னோம். இருக்கு முதல் மறைமுடியின் சுருக்கமான இப்பொருளை இருமையற கேட்டுணர்ந்தோர். அருக்கன் முதல் ஜோதிக்கும் ஜோதியான அகண்டைக்க ரச வடிவாம் பரமேயாவர். நெற்கமுற எங்குமொரு நிறைவாய் நின்ற நிமல பர சிவனானை நிச்சயம்தான். நிச்சயமாம் இப்பொருளை ஒரு காலேனோ நிர்மலமாம் அன்புடனே நின்று கேட்போம். துச்சமகா பாவங்கள் செய்தோரேனோ தொடர்போற்ற பாவமெல்லாம் உடனே தீர்ப்பர். உச்சமதாம் சாதன சம்பத்தியுள்ளோர் ஒருக்கமுடன் இப்பொருளை கேட்பாராகில். எஜ்ஜனன பாதகமோ எரித்திமைப்பில் இதயமுடி சிறந்தோராய் முக்தராவர். இப்பொருளை கேட்டுணர்வோர் உடனே முக்தி ஏந்திடுவர் எள்ளளவும் இன்னல் மேவர். அற்பமில ஆனந்தம் அனுபவிப்பர் அனவரதம் மங்களமே அடைந்தோராவர். நிர்பயமா நிலை பெறுவர் பவத்தின் மீளார் நிச்சலமாம் பரபிரம்ம வடிவையாவர். செப்பியது சத்தியமே சங்கையில்லை சிவனானை சத்தியமே சத்தியம் தான். துகளில் அதிஷ்டான பர சிவத்தின் கண்ணே தோன்றியிருந்தடங்கியவர் ஜெகத்தனைத்தும். புகழும் அதிஷ்டான பர சிவமே என்றும் பூரணமாம் அச்சிவமே நாமே என்றும். பகரலுரும் மறைமுடியால் அகண்டைக்கேத்தை பாவித்து பரோட்சமில்லாதனுபவித்தோர்க்கு இகழ்வு தரும் சோகமில்லை மோகமில்லை இவ்வேத தரிசனமோரிரையுமில்லை. எவ்விதமாயாவருமே உய்யும் வண்ணம் ஏக பரிபூரணமாம் வஸ்துதானே. திவ்ய மங்கள வடிவாய் எழுந்தமக்கு திகழ்வுறவே தெரிவித்த வேதார்த்தத்தை செவ்வியதாய் இதயத்தில் அனுபவித்து சிறுமையெல்லாம் தீரும் வனம் உரைத்தோமென்றே. எவ்வமுறா ரிபுமுனிவன் நிதகனு கங்கு இருமையிலா பரம்பொருளை இசித்தானன்றே. சகல கல்பிதமும் சுத சித்தமாம் சத்த இன்மையினால் வெறும் பொய்யெனும் அஃது மாயில் அகண்ட பரம்பொருள் நாமெனும் அது நாமெனும் ஏகமாய் நிகழு ஞானோம் செறிந்தவர் முக்தரே நிச்சயம் என இங்கு நிகழ்த்துதல். திகழுமானந்த தாண்டவமாடும் நம் தேவதேவன் அகண்ட ஸ்வரூபமே. திகழுமானந்த தாண்டவமாடும் நம் தேவதேவன் அகண்ட ஸ்வரூபமே. ரிபுகீதை 30வது அத்தியாயம். பரபிரம்ம நிச்சயத்தால் பரமானந்தம் உரைத்தல். சத்தியசீத் சுககணமாம் பிரம்ம மாத்திரம் சந்ததமும் சலியாமல் இருப்பதென்றும் இத்வைத ஜகத்தனவும் இல்லை என்றும் இவையாவும் ஏகபர பிரம்மம் என்றும் நித்திய ஞான ஆனந்த சுபவமான நிகில ஜெகநாயகன் முன் உரைத்த வண்ணம் அத்வைத நிர்ணயமே மறித்தும் சொல்வாம் அகண்ட பர போதமுறம் ஆவதற்கே. சத்திய ஞான ஆனந்த சொருபமல்லால் ஜெகத்தவையும் ஒரு காலம் ஜனிக்கவில்லை. நித்திய ஞான ஆனந்த சொருபமல்லால் நீக்க உணபவமென்னோ நினைவுமில்லை. எத்வைத தோற்றமுமே பிரம்மென்னும் இருமையிலா அப்ரம்மோ நானி என்னும் அத்வைத நிச்சயமே அடைந்தவற்றால் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய். சதானந்த மாத்திர பர சுரூபமே நான் சந்ததமும் சாந்த பர சுரூபமே நான்.
சிதானந்த மாத்திர பரஸ்வரூபமே நான், சித்கனமாய் நிறைந்த பரஸ்வரூபமே நான், உதார பரிபூரணமாம் சொரூப நான் என்று உரமாக அத்வைத நிச்சயத்தை நிதாக அரை நிமிட முனி விடாது செய்து நிரதிசய ஆனந்தம் அனுபவிப்பாய். ஞானகனமான பர பிரம்மத்தின் கண் ஞால முதல் கல்பித்தமாய் காண்பதெல்லாம் ஹீனமிலவ் அதிஷ்டான பிரம்மென்னும் எப்போதும் அப்ரம்மோ நானே என்னும் ஊனமிலா அத்வைத நிச்சயத்தை உரமாக அனவரதம் அபியசித்தே ஆன மனோவிகப்பமெல்லாம் அழித்த போதும் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய். நாசமில்லாதிருப்பதனால் நானே சத்து, நாடியெல்லாம் அறிவதனால் நானே சித்து, நேசமதாய் நிற்பதனால் நானே இன்பம், நிகழ்த்தியவா சத்திய சித் சுகமானானே. பேசிய லக்ஷணமும் பிரம்மென்றே பேதமிலா அகண்ட பர நிச்சயத்தை ஆசரவே அதிதிடமாய் அடைந்தவற்றால் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய். இருக்கின்றதிலங்குகின்றது இன்பமென்றும் இயம்பிடும் நாமமொடு ரூபமென்றும் தர்க்கமிடும் இவ்வமுச பஞ்சகத்தில் தயங்கிய மூன்றம்சம் பரத்தின் ரூபம், சுருக்கமுறும் இரண்டம்சம் ஜகத்தின் ரூபம், சொற்பொருளாம் இவ்வம்சம் இரண்டும் தள்ளி நெருக்கமுறும் சத்திய சித் சுகமாய் மீந்து நின்ற பரம் நான் எனவே நிச்சயிப்பாய். அதிஷ்டான சத்திய சித் சுகமாம் அம்சம் அகில பரிபூரணமாய் ஒன்றாய் நிற்கும். இதில் தானே கல்பித்தமா நாம ரூபம் இரண்டனவே பரிச்சின்னமாகி நிற்கும். மதித்தாயும் விவகத்தால் கல்பிதத்தை மன்னும் அதிஷ்டானமென உணர்ந்த போதும் நிதித்தியாசம் செய்து மனோவிகல்பம் தீர்ந்து நிரதிசய ஆனந்தம் அனுபவிப்பாய். சிதாகாசமான பர பிரம்மத்தின் கண் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பொய்யாய் தோன்றும். நிதாக இதை விவேகத்தால் நேதி செய்து நிர்மலமாய் நின்ற பர பிரம்மம் தானே. சதாவுமகம் மகவெனவே நிதித்தியாசித்து சலமனதின் விகல்பமெல்லாம் தவிர்த்த போதும் அதாகி இருக்கின்ற நிலை அடைந்தவற்றால் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய். ஸ்தூல முதல் ஒன்று வித சரீரமில்லை, தொடர்நனவு முதலிய மூன்று அவஸ்தையில்லை, மூலமெனோ முக்குணமாம் பிரகிருதி இல்லை, மொழியும் அதன் அபிமானி யாரும் இல்லை, காலமொடு தேசமில்லை வஸ்து இல்லை, கல்பித்தமே இல்லை என நேதி பண்ணி ஆலயமாய் நின்ற பர பிரம்மணியாய் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய். தேக முதல் திரளவையும் பிரம்மரூபம், திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பிரம்மரூபம், பாகமுறும் பதார்த்தமெல்லாம் பிரம்மரூபம், பரஜீவ ஜெகங்களெல்லாம் பிரம்மரூபம், ஆகு பொருள் அகிலமுமே பிரம்மரூபம், அந்நியமாய் அறிவதெல்லாம் பிரம்மென்னும் ஏகபர நிச்சயமே இசைந்திவற்றால் இணையற்ற ஆனந்தம் அனுபவிப்பாய். சந்ததமும் சிவமான பிரம்மனானே, சகல பரிபூரணமாம் பிரம்மனானே, சிந்தை முதற் கதித பர பிரம்மனானே, சின்மாத்திர வடிவான பிரம்மனானே, துவந்தமுரா துரிய பர பிரம்மனானே, துகளற்ற தூய பர பிரம்மனான் என்று அந்தமிலா அகண்ட பர நிச்சயத்தை அடைந்ததனால் அனவரதம் சுகித்திருப்பாய். கூறுபட அகண்ட பர பிரம்மனானே, கூட்டஸ்த ஆன்மாவாம் பிரம்மனானே, மாறுபட மகத்தான பிரம்மனானே, மங்கள மங்களமான பிரம்மனானே, வேறுபடா விமல பர பிரம்மனானே, வேதாந்த வேத்தியமாம் பிரம்மனான் என்று இருபடா ஏக பர நிச்சயத்தை இசைந்ததனால் எப்போதும் சுகித்திருப்பாய். சத்திய சீத் சுககணமாம் பிரம்மனானே, சால உபசாந்த பர பிரம்மனானே, நித்திய நிஷ்களமான பிரம்மனானே, நிரதிசயானந்த பர பிரம்மனானே, இத்வைத்தம் இறையுமிலா பிரம்மனானே,
ஏக பரிபூரணமாம் பிரம்மனான் என்று அத்வைதமான பர நிச்சயத்தை அடைந்ததனால் அனவரதம் சுகித்திருப்பாய். பரமசிவமான பர பிரம்மனானே, பரிச்சேத ரகித பர பிரம்மனானே, நிரவயவமான பர பிரம்மனானே, நிஷ்கிரிய சுபாவ பர பிரம்மனானே, சர்வமுமாய் திகழ் பர பிரம்மனானே, சகல விலட்சணமான பிரம்மனான் என்று இருமையிலா அத்வைத நிச்சயத்தை இசைந்ததனால் எப்போதும் சுகித்திருப்பாய். பராபரமாம் பரபிரம்ம சொருபனானே, பரஞ்சோதியான பர சொருபனானே, நிராமயமாம் பரபிரம்ம சொருபனானே, நிர்மலமாய் நிறைந்த பர சொருபனானே, புராத்தனமாம் பரபிரம்ம சொருபனானே, பூரணமாம் பரபிரம்ம சொருபனான் என்று ரப்பகலும் ஏக பர நிச்சயத்தை இடையறவே இசைந்ததனால் சுகித்திருப்பாய். சர்வ பரிபூரணமாம் பிரம்மனானே, சர்வான்மாவான பர பிரம்மனானே, பரவோச்சிதாகாச பர பிரம்மனானே, பரமான்மாவான பர பிரம்மனானே, சுருதி முதற் கதித பர பிரம்மனானே, சுயஜோதியான பர பிரம்மனான் என்று இருமையிலா அத்வைத நிச்சயத்தை எப்போதும் இசைந்ததனால் சுகித்திருப்பாய். சத்தியமாம் பரபிரம்மம் தானே எல்லாம், சதாசிவமாம் பரபிரம்மம் தானே எல்லாம், நித்தியமாம் பரபிரம்மம் தானே எல்லாம், நிரஞ்சனமாம் பரபிரம்மம் தானே எல்லாம், சுத்தமதாம் பரபிரம்மம் தானே எல்லாம், சுககணமாம் பரபிரம்மம் தானே எல்லாம், அத்வைத பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிடமாம் உறுதியினால் ஆனந்திப்பாய். சலனமிலா பரபிரம்மம் தானே எல்லாம், சாசுவத பரபிரம்மம் தானே எல்லாம், மலமருவா பரபிரம்மம் தானே எல்லாம், மாயையிலா பரபிரம்மம் தானே எல்லாம், கலனமுறா பரபிரம்மம் தானே எல்லாம், களங்கமில்லா பரபிரம்மம் தானே எல்லாம், அழிவு பெறா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாம் உறுதியினால் ஆனந்திப்பாய். சொற்பொருளாய் தோற்றுவதும் பிரம்மரூபம், சுபாசுபமாய் தோற்றுவதும் பிரம்மரூபம், எப்பொருளாய் இலங்குவதும் பிரம்மரூபம், இல்லையுளதென்பதெல்லாம் பிரம்மரூபம், கல்பித்தமாய் காண்பதெல்லாம் பிரம்மரூபம், காரிய காரணமெவையும் பிரம்மரூபம், அல்பமிலா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாம் உறுதியினால் ஆனந்திப்பாய். ஏதமுறும் அவித்யுமே பிரம்மரூபம், இலங்கியிடும் வித்யுமே பிரம்மரூபம், பேதமுறும் ஜீவனுமே பிரம்மரூபம், பிறங்கியிடும் ஈசனுமே பிரம்மரூபம், பூதலமே முதலகும் பிரம்மரூபம், புலமுறவே காண்பதெல்லாம் பிரம்மரூபம், ஆதியிலா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாம் உறுதியினால் ஆனந்திப்பாய். துவைத்தமென்றும் துவைத்தமுடத்வைத்தமென்றும் தூய பரமாத்வைத மதமீதென்றும் இவ்விதமென்றும் அவ்விதமென்றும் இலதுண்டென்றும் இவை முதலாய் அங்கங்கே எம்பலூற்ற விவித மதமிவை உரை செய்வாதும் யாவும் விசாரிக்கல் விமல பர பிரம்மம் தானாம். குவிதலுரா பரபிரம்மம் அது நான் என்று கோதரவே பாவித்து குறைவு தீர்வாய். சித்துளதேல் ஜெகமுளதாம் சித்தில்லாதேல் ஜெகமும் இலையாதனிலால் சித்தின் கண்ணே. இத்வைத ஜெகத்தவையும் கல்பித்தம் தான் இதனையெல்லாம் மன்னுவய விதிரேகத்தால் புத்தியுற ஆய்ந்துடனே பிரகலாபித்து பூரணமாய் நின்ற பர சித்துதானே. நித்தமகம் மகமெனவே நிதித்தியாசித்து நிச்சலமாய் நீ என்றோ நிலைத்து நீர்ப்பாய். நிதாக வெகு விதமாக நிகழ்த்தி என்ன நிகிலமுமே நிமல சிதாகாசம் தானாம். சிதாகாசம் அது பிரம்ம வடிவமாகும், சிதாகாசம் அதுவே நின் வடிவமாகும். உதாரமுரு புத்தியினால் உரைத்த வண்ணம் உணர்வதெல்லாம் சிதாகாச சொருபமென்றும்
சதாவும் அதே அகமென்றோ நிதித்தியாசித்து சற்றேனும் சலியாது சாந்தனாவாய். நிகிலவதிஷ்டான பர சித்து தானே நிர்மலமாய் நிறைவுற்ற ஆகாசம் போல் அகில பரிபூரணமாய் அமலமாகி அத்தியந்த சூக்ஷ்மமாய் அசங்கமாகும் தகமை செறிந்திருக்கின்ற தன்மையாலே தைங்கொச்சிதாகாசமென சற்றலாகும். மகிமை மிகும் சிதாகாசம் அது நான் என்றே மறவாமல் பாவித்து மயக்கம் தீர்வாய். சன்மாத்திரமான பர பிரம்மமல்லால் சராச்சரமாய் ஜனிக்கின்ற ஜெகமே இல்லை. சின்மாத்திரமான பர பிரம்மமல்லால் சித்த முதல் திருஷ்யமாம் ஜெகமே இல்லை. நன்மாத்திரமான பர பிரம்மமல்லால் நானாவாய் நாடியிடும் ஜெகமே இல்லை. தன்மாத்திரமான பர பிரம்மம் தானே தானெனவே பாவித்து தளர்வு தீர்வாய். சின்மாத்திரமான பர பிரம்மம் தானே ஜெகஜீவ பரங்களென தெரிவதாலே எண்மாத்திரமாயினுமே ஜெகஜீவாதி இதரமல இவையாவும் சின்மாத்திரம் தான். பொன்மாத்திர வடிவான கடகமாதி பொன்னையலால் சற்றுமையல்லாவதுண்டோ. மண்மாத்திரமான கட சரவமாதி மண்ணையலால் மற்றணுவும் அந்நியமாமோ. அகண்ட பரிபூரணமாம் பிரம்மம் தானே அறிவற்றோர் குலகெனவே தோற்றினாலும் புகன்ற பலவிதமான உலகம் தானே பூரணமாம் அறிஞர்க்கு பரமாய் தோற்றும். திகழ்ந்தெதிரே இருக்கின்ற ரஜ்ஜு தானே தெரிவற்றோர் கரவெனவே தோற்றினாலும் நிகழ்ந்தரவே தெரிவுற்றோர்க்கு ரஜ்ஜுவாக நிகழ்கின்ற நீதியினை கண்டோமன்றே. படருற்ற நூல்தானே படம் போலாக பரவியதில் குறுக்கு நெடுக்காவதே போல் தொடர்புற்ற பரந்தானே ஜெகம் போலாக தோன்றியதில் குறுக்கு நெடுக்காக நீக்கும். அடருற்ற விவேகத்தால் அறைந்த வண்ணம் ஆய்ந்தவையும் அகண்ட பர பிரம்மம் என்றும் தடமுற்ற பரபிரம்மம் அது நான் என்றும் தடையறவே பாவித்து தளர்வு தீர்வாய். சத்திய ஞான ஆனந்த பிரம்மம் தானே சலனமிலா சாசுவத வஸ்துவாகும். சத்திய ஞான ஆனந்த பிரம்மம் தானே ஷட்பாவ விகாரமிலா வஸ்துவாகும். சத்திய ஞான ஆனந்த பிரம்மம் தானே ஜெகஜீவ பரங்களிலா வஸ்துவாகும். சத்திய ஞானானந்த பிரம்மம் தானே சகல பரிபூரணமாம் வஸ்துவாமே. சத்திய ஞானானந்த பிரம்மமல்லால் ஜெகஜீவ பரங்களென சிறிதுமில்லை. பொத்திரையே ஜெகஜீவர் முதலாம் யாவும் பூரணமாய் பொருந்தியவ பிரம்மம் தானாம். அத்வைத பரபிரம்மம் அதுவே நீயம் அறிந்த பொருள் சத்தியமேயாதலாலே நித்தியமெல்லாம் பிரம்மம் என்னும் அது நான் என்னும் நிச்சலமாம் உணர்வுற்று நிறைந்து நீர்ப்பாய். நிச்சலமாம் உணர்வுற்று நிறைந்து நீர்க்கும் நிலையதுவே நிகரற்ற மோட்சமாகும். துச்சமிலா அந்த நிலை தொடர்ந்தோர் மீண்டும் துன்பமுறார் துகள் மறுவார் சுகமே சார்வர். எச்செயலும் செய்து முடிந்தவரையாவர் எப்போதும் ஏகபர வடிவாய் நிற்பர். உச்சபர வடிவான அன்னோர்க்கு ஊனபவ விவகாரம் என்றும் இல்லை. ஆதலினால் அனவரதம் மறைந்த வண்ணம் அகண்டபர நிச்சயமே அபியாசித்து பேதமனோ விகல்பமெல்லாம் பெயர்த்த போதும் பிரிவற்ற அகண்டபர போதம் பெற்றவ். வேதமிலா ஏகபர வடிவேயாகி இருப்பதுவாம் மோட்ச நிலை அடகி மைந்தா. வேதமுடி பொருளெனி நினைக்கின்ற வண்ணம் விமல சிவன் விளம்பியவா விளங்கச் சொன்னோம். பரமான பரமசிவ பக்தியோடே பரவிய இப்பரம்பொருளை பரிந்து கேட்போன். ஸ்திரமான அகடபர ஞானம் சேர்வன் தினையளவும் துக்கமுறான் சுகமேலாவன். உரமான அகண்டபர வடிவாய் நீர்ப்பன் உரைத்ததிலோர் ஐயமிலை உண்மையென்றே. வரமான ரிபுமுனிவன் நிலகனுக்கு வரையற்ற வஸ்துவினை வகுத்துச் சொன்னான். சச்சிதானந்த வஸ்துவை அன்றியே
சற்றும் ஒன்றும் ஜனித்திடவே இலை இஜ்ஜகம் முதல் யாவையும் என்றுமே ஏகபூரண வஸ்துவதாம் மிக உச்சமாமது நாமெனும் ஞானமிங்கு உற்றவர் பவ முக்தரெனச் சொல்லல் நிஷ்சலானந்த தாண்டவ மாடுனம் நிகரிலீசன் கண்ட ஸ்வரூபமே நம் நிகரிலீசன் கண்ட ஸ்வரூபமே.